ஹலோ. ஆ சொல்லு. ஓகே ப்ரோ. இன்னைக்கு அதான் ரேங்க் நம்பர் 2. ஓகே. காலைல ஒரு பாட்காஸ்ட் கேட்டிருந்தேன். ம் அதுல வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பேரு வாக்மாங்க்னு நினைக்கிறேன். ஆமா, வாக்மாங்க் பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்கு தமிழ்ல. சரியா? சரி. நல்லா இருக்கும், கேட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ம் அதுல வந்துட்டு இன்னைக்கு காலைல சும்மா ரேண்டமா தமிழ் பாட்காஸ்ட் போடுவோம் வந்துச்சு. அதுல மார்டின் ஸ்கார்சசி ஃபில்மோகிராஃபி போட்டிருந்தான். அதை எல்லா பத்தின ஒரு மார்டின் சின்ன நாலேஜ். ஸ்கார்சசி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஓகே. போட்டிருந்தேன். அதை கேட்டிருந்தேன். அதை கேட்டுக்கும் போதுதான் டப்புன்னு ஒரு செம ஸ்ட்ரைக்கிங் சிமிலாரிட்டி தோணுச்சு. இந்த குட்ஃபெலாஸ்ல ம் குட்ஃபெலாஸா இதுவா குட்ஃபெலாஸா தான் இருக்கும். குட்ஃபெலாஸ்ல ஐ ஃபன்னி அப்படின்னு ஒரு சீன் இருக்கும், பாத்திருக்கியா? குட்ஃபெலாஸ் என்ன சீனு? அமை ஃபன்னியா? குட்ஃபெலாஸ்ல வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள ஒரு சீன் இருக்கும்டா. சரி. இந்த சர்வ் பண்ற பையன் ஏதோ சிரிச்சிருவான்னு சொல்லிட்டு இவன் ஆமா தெரியும். அந்த அவன் ஃபன்னி மூணாவது அப்படின்னு ஆள் சொல்லி. ஒருத்தன் சைக்கு இருப்பானே கரெக்ட் அவன். கரெக்ட் 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 அவன் சுட்டு கரெக்ட் கரெக்ட் போடுவான் அந்த பையனை. கரெக்ட். ஆமை ஃபன்னி அப்படின்னு ஒரு சீன் இருக்கும். ஸோ அந்த சீனை பத்தி பேசிட்டு இருப்பான் அந்த பாட்காஸ்ட்ல. அது இது எங்கேயோ நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஜிகர்தண்டாவின் ஞாபகங்கள் துளிர் விட்டது. Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. ஓகே. அதுல the main reason for him becoming a gangster இதுதானே. நம்மளை பார்த்து சிரிச்சா மட்டும் நம்மளால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மாதிரி ஓவரால் ஆர்க் மாதிரி இருக்கும். புரியல. சுப்பராஜ் இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். அதான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா உனக்கு நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பாப் கல்ச்சரு, அதுக்கப்புறம் நம்ம பாக்குற எல்லா இந்த ஹாலிவுட் கேங்ஸ்டர் பிலிம்ஸ், அது போக நம்ம ஊருக்கு அதை வேற லெவல்ல அடாப்ட் பண்ணதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ப்ரோ மட்டும்தான். நம்ம அன்னைக்கு ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போச்சு தெரியுமா? ஏன்டா இவனை இன்ஸ்பிரேஷன், அதான் ஏன்டா இவனை இன்ஸ்பிரேஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு அன்னைக்கு அந்த இந்த மறுபடியும் அந்த படம் பார்த்தேன். பார்க்கும்போது தான் தோணுச்சு, ஏன் வந்து அவனை இன்ஸ்பிரேஷன் போட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பையன் வந்து செகண்ட் படம் சூப்பரா பண்ணியிருக்கான்டா. எனக்கு தெரிஞ்சு ஜிகர்தண்டா தான் வந்து தி பெஸ்ட் செகண்ட் ஃபிலிம் ஃபார் எனி டைரக்டர் இன் தமிழ் சினிமா. ஆமா, பட் இதை வந்துட்டு நிறைய பேர் இந்த கருத்தை ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ப்ளூ சட்டமாரனே வந்துட்டு இதை கேட்டு இருந்தாருன்னா என்ன சொல்லுவாருன்னா, இல்ல உங்களை மாதிரி சில்லு பசங்க இந்த மாதிரி மொட்டை டைரக்டர்ஸ் வளர்த்தி விடுறதுன்னு பேசுவாப்ல. ஏன்னா நீ வந்துட்டு ஜிகரதண்டாவோட ரிவ்யூ பார்த்தது இல்ல, செய்தல் போட்டிருப்பாங்க. பாத்திருக்கேன். அந்த கொரியன் பிலிம் கோட் பண்ணிட்டு ஏதோ அதுல இருந்து காப்பி அடிச்சிட்டாமா. அந்த கொரியன் பிலிம் இந்த ஆள் பார்த்தானான்னு முதல்ல எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் தமிழ்ல வரட்டுமே. இல்ல எனக்கு நான் வந்துட்டு எப்படி ஜிகரதண்டாவை பாக்குறேன்னா, இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இந்த என்டையர் ஹோல்சம் படமா பார்த்தாலும் அது எனக்கு பிடிக்கும். பட் நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் பேசுறது ட்ரீட்மெண்ட் ஆஃப் மூவி தான். அத ஒன்னும் காப்பி அடிக்க முடியாது. எனக்கு அது தெரியாது, நீங்க படம் பார்க்கல இன்னைக்கு இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. எனக்கு கதை தெரியும். ஜிகரதண்டா வந்துட்டு நான் ஒரு ஜூஸா குடிச்சிருக்கேங்க அந்த காலத்திலேயே. அந்த அளவுக்கு அந்த படத்தை ஹைட்ரேட்டடா என் மைண்ட்ல ஏத்தி வச்சிருக்கேன். சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு அந்த அது வந்துட்டு படமா ஏன் இன்னி நிக்குது, அது ஏன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பல பேர் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க சினிமா ட்ரை பண்றவங்க. நான் நினைக்கிறேன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் மூவி வந்துட்டு அந்த படத்துல ஒரு 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 என்டையர்லி ஃப்ரெஷ்ஷா இருந்தது. மேபி ஆரண்ய காண்டத்தை நோட்டீஸ் பண்ணாதனால சில பேர்த்துக்கு இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். ஆரண்ய காண்டத்திலயும் எனக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ஒரு ஹாலிவுட் டச் இருந்த, அந்த ஹாலிவுட்ல சோகால்டு அந்த ஸ்வேகா இருக்கிற டச் இருந்த ஃபீல் இருந்திருக்கு. இந்த பிளாக் காமெடி கலந்த ஒரு ஒரு வயலன்ஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய, அது போக இந்த கேங்ஸ்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய, இந்த மாதிரி கொஞ்சம் பாப் கல்ச்சர் ஓரியன்டான ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்து ஒரு படம் இருக்கும் இல்லையா, சோகால்டு குவிண்டின் டாரண்டினோ ஆர் ஸ்கார்சசி படம். ஸோ அந்த மாதிரி சாயல்ல வந்ததுதான் ஆரண்ய காண்டம். பட் அது அப்ப நோட்டிசபிளா இல்லை. பட் ஆரண்ய காண்டத்துல என்னதான் ஈவன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மியூசிக்கல் கேங்ஸ்டர் பிளிக் அப்படிங்கிற அந்த பேர் அதுவே வந்துட்டு புதுசுரா நம்ம பார்க்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஒரு படத்தை வந்துட்டு மியூசிக்கல் கேங்ஸ்டர் பிளிக்னு ஒருத்தன் நேம் பண்ணி அது கீழே இதை கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு படத்தை, ஐ மீன் அந்த படத்தை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டர் பண்ணி எப்படி இதை யோசிச்சிருப்பான் அப்படிங்கிற அது எல்லாமே அந்த படத்துல எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அது ஏன்னா அந்த மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்து நான் ஏன் எப்படி பாக்குறேன்னா, அது கண்டிப்பா அவன் கதை எழுதி எடுக்கும் போதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டான்டா இது ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஃபிலிம்னு.
ஆமாமா, ஆனா அது சனாவோட சந்தோஷ் இன்புட்ஸ நாராயணன் ஒரு பாக்குறதுங்கிறது ப்ரோ உள்ள வருவார். அந்த ப்ரோ உள்ள அந்த வந்து அதோட மெக்சிகானோ. ரீ ரெக்கார்டிங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையன் முடிவு பண்ணிருக்கான். அதுதான் அந்த மியூசிக்கல் மெக்சிகானோ கேங்ஸ்டர் போடலன்னா அப்படி நம்மளே இது பண்ற தப்பாய் போயிரு, இவருக்கு பண்ற தப்புன்னு சொல்லிட்டு டீசெண்டா ட்ரிபியூட்டா எனக்கு தெரிஞ்சு அதான் இவன் வந்துட்டு சுப்பராஜ் வந்து ட்ரிபியூட் கொடுத்துருவோம் நம்ம சனாக்குன்னு சொல்லி அதை பண்ணிட்டானா என்னன்னு தெரியல. அதான் கொடுத்த அந்த காசுக்கு மாதிரிதான். மேல பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து இவன் இது பண்ண முடியாது பேரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டிரெக்டர் மட்டும்தாங்க நான் இந்த படத்தை எலிவேட் பண்ணது இந்த ஆள் தான் சொல்லி போட்டேன் போல. பட் ஆனா அதான் அந்த படத்துல இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. நிறைய புது விதமான இது இருக்கும். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே எனக்குலாம் வந்துட்டு சரியான அடிக்ஷன். அந்த படத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப வந்துட்டு இந்த சினிமா அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ். அப்ப நான் வந்துட்டு அதோட ட்ரெய்லர்ல வந்துட்டு ஒரு சீன் வரும். அந்த சீனை வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தான். அப்ப அவன் அப்ப எனக்கு மோனலாக்னு என்னன்னு தெரியாது. ஒரு ஆக்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ மாதிரி எடுக்கிறதுக்கு வேண்டி அவன் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் நடிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த நோக்கியா லூமியா 720 ஒரு மொபைல் இருக்குல்ல, அதுல கால்ஜிஸ் லென்ஸ் இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கும் அதுல எடுத்தா. ஸோ அதுல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வச்சு டே இது எனக்கு எடுத்து கொடுறான்னு சொல்லி நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல ஸ்பாட்ல நாங்க எடுத்தோம். எனக்கு இன்னி ஞாபகம் இருக்கு. அதுல அவன் என்ன டைலாக் சொல்லுவான்னா, ஒரு நார்மலா ஒரு உட்காந்துட்டு ஆக்சுவலா ட்ரெய்லர் கட் அதான் முதல்ல இந்த கார்த்தினாயை கொல்லணும், என் கையால கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். அது வேற லெவல்ல சினிமா வந்துட்டு தெரிஞ்சு நடிச்சாரா தெரியாம நடிச்சாரான்னு தெரியல. ஏன்னா தலைவனோட இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்டை பத்தி யோசிச்சா பயமா இருக்குது, இவன் தான் நடிச்சிருப்பானா அது அப்படின்னு. ஸோ அந்த மொமெண்ட்டை வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நடிச்சு இதை வீடியோவா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை ஏகப்பட்ட ட்ரை அட்டம் போட்டான். ஸோ எனக்கு அப்ப இருந்தே அந்த படம் வந்துட்டு வேற லெவல்ல அப்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இதுல. இது வந்துட்டு ஒரு நார்மல் தமிழ் சினிமா மாதிரி இல்லைங்கிறது அப்பவே வந்துட்டு செமையா ரெஜிஸ்டர் ஆச்சு எனக்கு. பட் அப்ப எனக்கு அதுக்கான டெஃபினேஷன் தெரியவா தெரியல. இந்த படம் ஏன் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டா நம்ம மைண்ட்ல நிக்குது, இதுல என்னமோ டிஃபரன்ஸ் இருக்கு இந்த கட்லயோ இல்ல இந்த சீக்வன்ஸ்லயோ இல்ல இந்த இந்த ட்ரெய்லர் எண்டு ஸ்டார்ட்லயோ ஒரு ஒரு செம பஞ்சியான ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே வரும்பொழுது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வேற லெவலா ஒரு ஒரு பெரிய பேண்ட் அந்த இப்ப ஆக்சுவலா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் ஆஃப் நம்ம லைஃப்ல நடந்தது ஞாபகம் வருது. அந்த பேண்ட் ஆர்கெஸ்ட்ரா நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் பிளே பண்ணுச்சு. அதான் ஸோ காரணம் என்னன்னா எல்லாமே அந்த படத்துல ஒன்னொன்னே அவன் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. சும்மா அது ஒரு 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 படமா நான் யோசிக்கலாம். இட்ஸ் ட்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜிகர்தண்டா இட்ஸ் ட்ரெண்ட். அது எத்தனையோ பேர்த்த வந்துட்டு மேபி ஒரு 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 வாட்சருக்கு அது அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குமான்னு தெரியல. இல்ல நான் நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுவேன். எவ்வளவுதான் இந்த இந்த கலை இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலும் நம்மளோட ஜெனரேஷன்ல தமிழ் சினிமாக்கு நிறைய ஏடிஸ கொண்டு வந்த ரெண்டு படம் தான் இருக்கு. எந்தெந்த படம் சொல்லுங்க அப்போ? புரியல என்னது யாரை கொண்டு வந்தது? ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏடிஸ கொண்டு வந்த படம் இல்ல படம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால ஆசை அது வர்றது. டெஃபினட்டா ஜிகர்தண்டா ஒண்ணா இருக்கும் அதுல. ஆப்வியஸ்லி ஜிகர்தண்டா. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க அப்போ? இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு ஆரணி ஆண்டமா இருக்கிற வாய்ப்பு கம்மி தான் நண்பா. ஏங்க அப்படியே டோட்டலா வேற ஜானர் இருக்குங்க. இப்ப கேங்ஸ்டர் ஜானர்ல ஜிகர்தண்டா வந்துச்சுன்னா லவ் ஜானர்ல ஒருத்தர் இருக்காரு. ஜிவிஎம்சியா இல்ல மணியா? ஜிவிஎம்சி தான். ஐ வாண்ட் பி எ ஃபில்ம் மேக்கர்ப்பா. விண்ணை தாண்டி வருவாயாவா? என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ரெண்டு படம். பட் பட் ஜிகர்தண்டா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டான ஆட்களை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் வேணா. அது இப்ப மெச்சூர்ட்னா தூக்கிட்டு வந்துருவானுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு அதாங்க இது இது வந்துட்டு ரசனையை வளர்க்கறதுக்கான ஒரு திட்டமைப்பு தான் வச்சுக்கோங்களேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட். இது வந்துட்டு சினிமால வரல. ஸோ மேபி ஹாலிவுட் பார்க்காதவனுக்கு ஜிகர்தண்டா பார்த்து எனக்கு தெரிஞ்சு என்னடா சூப்பரா இருக்கேன்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் அடிக்ட் கூட ஆயிருக்கலாம். அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட ஒரு நானே எந்த படமும் பார்த்து இல்லடா. அது பாக்குறதுக்கு முன்னாடி உனக்கு அந்த படம் பார்க்கும்போது நல்ல படத்துக்குலாம் இந்த ஒரு குவாலிட்டி இருக்கும் பாத்திருக்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உனக்கு அந்த படம் பிடிச்சிரும். அப்புறம் நீ ஒவ்வொரு டைம்ல 1 வருஷம் கழிச்சோ இல்ல 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அந்த படத்தை நீ ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதுமே உனக்கு அப்ப என்ன நாலேஜ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அந்த படம் எவால்வ் ஆயிட்டு வரும். உனக்கு அது எவால்வ் ஆகும். அதே நேரத்துல அதுல இருந்து நீ எடுத்துக்கிறதுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். நாலேஜோ என்டர்டைன்மெண்டோ ஏதோ ஒரு செம ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹை இருக்கும். இது கமலஹாசன் படங்கள்ல அப்படிதான் கமல்ஹாசன் படங்கள்ல இருக்கும். அதனாலதான் நம்ம வெறித்தனமா இது பண்றோம். அதான் அது இந்த படத்துல வெறித்தனமா இருக்கு. ஆமா இப்ப கூட நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சூதுக்கும் ஜிகர்தண்டாவும் ரெண்டே ஒரு பிளேட்ல வச்சோம். எனக்கு ஜிகர்தண்டா வந்துட்டு இன்னுமே ஒரு ஹையர் லெவல் தோணும். ஏன்னா சூதுகமும் அது ஒரு 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 ஆக்சிடென்ட் தான். அந்த படமும் சடனா வந்துட்டு உனக்கு எல்லா காமெடியும் அதுல ஒர்க் ஆயிருக்கும். பட் காமெடியே ஒரு என்ன சொல்றது, காமெடியை தான் ஸ்ட்ராங் ஹோல்டான ஈவெண்டா வச்சு ஒரு ஒரு படத்தையே ஒருத்தர் எடுத்திருக்கான். அது எல்லா காமெடியும் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய சக்சஸ்
ஒரு பெரிய இனோவேஷன் தான். பட் ஜிகர்தண்டா வந்துட்டு ஸ்டோரி சென்ட்ரிக்கா, ஸ்கிரீன் பிளே சென்ட்ரிக்கா, டயலாக், கேரக்டர்ஸ், மியூசிக், இது எல்லாமே வந்துட்டு ஒரு 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 படத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு சரியான இதை கொடுக்கும், ஃபிளேவர் கொடுக்கும். அந்த ஃபிளேவர் தான் வந்துட்டு ஜிகர்தண்டாங்க. இல்லடா இன்னொன்னு இருக்கு. இப்ப சூதுகவும் வந்து அது ஒரு ஜானர் ஃபில்ம், சரியா? ஆமா, அந்த ஜானர் ஃபில்ம் இஸ் பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட்ங்கிற ஒரு ஐடியாக்குள்ள வந்துருது. உனக்கு ஜிகர்தண்டா ஏன் மோர் தென் லைஃபா உனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இது எல்லா படம் எடுக்கிறத பத்தின படங்களுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி தான். எல்லா ஆர்ட் ஃபார்மையும் இல்ல எல்லா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஃபில்மையும் வந்து எப்பவுமே எண்ட் ஆஃப் த டே they'll compare டு த லைஃப், இல்லையா? சோ அதனால அதுக்கு ஒரு லார்ஜர் பிக்சர் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பிளஸ் உனக்கு இந்த படத்தை ட்ரீட் பண்ணதையுமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி மோட்ல தான் ட்ரீட்டே பண்ணி வச்சிருப்பானுங்க. இன்னொன்னு இந்த பிலிம் மேக்கிங் பஃப் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜிகர்தண்டா ஒரு சரியான கிரேஸான விஷயமா இருக்கும். அதுல ஒரு பெரிய காரணமா நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த படமே ஒரு பிலிம் மேக்கரை பத்தின படங்கிறங்காட்டி ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கும். ஒரு சினிமா ட்ரை பண்றவனுக்கோ இல்ல ஒரு 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 நல்ல டிரெக்ஷன்ஸ்குள்ள போகணும்னு நினைக்கிறவனுக்கோ, சினிமா ஓரியன்டா எனிதிங் இருக்கட்டுமே, அவனுக்கு ஜிகர்தண்டா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கனெக்டிங் மீடியமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஒன்னு கேரக்டர், இன்னொன்னு அந்த படமே ஒரு டிஃப்ரெண்டான பிளேவரு, இன்னொன்னு அந்த படத்துல வர ப்ரொட்டாகனிஸ்டும் மேபி ஒரு பிலிம் மேக்கரா இருக்கிறனாலையும் பிலிம் ஓரியன்டான ஈவெண்ட்ஸ் படத்துல நிறைய நடக்கிறனாலையுமா இருக்கலாம். ஆமா, கரெக்ட் தான். சோ அது ஒரு ரீசன். ஆனா அதான் சொல்றேன், இன்னொன்னு முக்கியமா இந்த படத்துல கவனிச்சேன்னு வச்சுக்கோங்க, அவன் படத்தோட வேற லெவல் விஷயங்கள். ஐ மீன் அந்த படம் வந்து இவ்வளவு பேசப்படுறதுக்கான விஷயம் ரெண்டே தான். அந்த படத்தோட ரைட்டிங், அந்த படத்தோட மியூசிக். அவன் சொன்னா தெரியுமா, அவன் ஃபர்ஸ்ட் படம் இது நான் ஃபர்ஸ்ட் படமா பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் நிறைய இதுல, கார்த்திக் சுப்பராஜ். அப்ப நான் அந்த படத்தை எப்படி தெரியுமா பாக்குறேன், அவன் அவன் அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல அவனுக்கு என்னெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருந்துச்சோ, என்னெல்லாம் அந்த என்ன சொல்றது இது இருந்துச்சோ, எல்லாத்தையும் ஒரு படத்துக்குள்ள போட்ட மாதிரி இருக்கும் அந்த படம். புரியுது இல்ல? ஆமாமா, எனக்கு அதனாலதான் உனக்கு அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி உனக்கு ஏன்டா ஜிகர்தண்டா அளவுக்கு வரல அப்படின்னா, ஜிகர்தண்டா உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட கார்த்திக் சுப்பராஜோட வயசு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இருக்க எல்லா படமுமே அவ்வளவு டைம் எடுக்கல. ஆமா, கரெக்ட். சுப்பராஜோட இது கெரியர் பார்த்துட்டு ஜிகர்தண்டாவை பத்தி பேசணும்னா நீ ஆனா இப்ப இது பாத்திருக்கியா, நிறைய பிலிம் மேக்கர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே இந்த ப்ராசஸ் நடந்துரும், சரியா? அவன் வந்து அவன் வாழ்க்கைக்கு ஒரே ஒரு படம், எல்லா டைரக்டர்னாலையும் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்றது ஒரே ஒரு படம் தான் எடுக்க முடியும். அந்த படத்தை அவன் ஒண்ணு எண்ட் ஆஃப் த கெரியர்ல எடுக்கலாம். இவ்வளவு நாள் மொக்க படமா எடுத்துட்டு ஏன்டா இப்படி மொக்கையாவே எடுத்துட்டு இருக்கோம்னு அவன் யோசிச்சு ஒரு ரிடம்ஷன் அடைஞ்சு அவன் வந்து இல்ல நம்மளுக்கு பிடிச்சது வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி லைஃப் மறுபடியும் இன்ஸ்பயர் ஆகி ஒண்ணு பண்ணுவான் தெரியுமா? அது அவனோட பின்னாடி ஆஃப் த கெரியர்லயும் நடக்கலாம். பட் ஆனா கார்த்திக் சுப்பராஜுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ரெண்டாவது படத்துலயே நடந்துருச்சு. அதான் பிரச்சனையே. ஆமா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் வணிக ரீதியா இல்ல வணிக ரீதியாங்கிறத விட அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்றது மட்டும் தான்டா இருக்கு. ஏன்னா நீ மேபி இதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப பெருசா ரொம்ப மேஜிக்கலா ஏதோ ஒன்று நடந்தா மட்டும்தான் இவனால இன்னும் வேற லெவல் மேஜிக்கலா ஜிகர்தண்டாவை பீட் பண்ற அளவுக்கு உனக்கு ப்ரொடியூஸே பண்ண முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. எனக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கு, இந்த படத்தோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ நான் இந்த சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தேவையே இல்லாம ப்ளூம் பண்ணி பேசுறவங்களை விட்டுட்டு நார்மல் ஆடியன்ஸ் பத்தி பார்த்தாலும், எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நான் படத்தை ஃபர்ஸ்ட் டே போய் பார்க்கல. அப்போ வந்துட்டு நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு நான் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாட்டு, அவன் ரொம்ப காமன் ஆடியன்ஸ் தான், அவன் பார்த்துட்டு வந்துட்டு ரெண்டாவது திரும்பி போய் பாட்டு வந்தான். செம்ம காமெடியா இருந்துச்சு, ஒரு மாதிரி பிளாக் காமெடியா இருக்கும். அது எப்படி சொல்றேன்னே தெரியல. நான் அவனுக்கு அது ஆக்சுவலா அந்த படம் என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மிக்சட் ஃபீலு. ஸோ அதனால அவன் 2 டைம் போய் அந்த படத்தை பார்த்தான். ஒரு டைம் பார்த்துட்டு காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, ஆனா படம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். அதுல இன்ட்ரோல் பிளாக்லாம் மிரண்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி ஒரு ஒரு காமன் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் படம் வேற லீக்ல இருக்கும் பாக்குறதுக்கு. எது காரணம் என்னன்னா அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் தான். ஆமாண்டா, அது ஒண்ணு இருக்கு. நான் எங்க தெரியுமா பார்த்தேன் ஃபர்ஸ்ட் அந்த படத்தை? காலேஜ்ல ஐவிக்கு கூட்டு போனானுங்க. அப்ப ஐவில பஸ்ல போடுறானுங்க அந்த படத்தை. அதாவது ஒரு படம் பாக்குறதுக்கு எவ்வளவோ சினாரியோஸ் இருந்தாலும் கேவலமான சினாரியோன்னு அதுதான். இல்ல அதான் பாரு, டிப்ளமோல நாங்க கிட்டத்தட்ட அதுவுமே தியேட்டர் மாதிரி தானே, பஸ்ஸுக்குள்ள இருக்க அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கோம், படத்தை போடுறானுங்க பஸ்ல. நான் அது வரைக்கும் அந்த படத்தோட ட்ரெய்லர் கூட பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு படம் என் ஃப்ரெண்டு பார்த்தான் முன்னாடி, அவன் பக்கத்துல இருந்து சொல்றான் இந்த மாதிரி படம் சூப்பரா இருக்கும். அப்பல இப்ப ட்விஸ்ட் வரும், நீ ட்விஸ்ட கணிக்க. அவன் வந்து
என்கிட்ட படத்தை செல் பண்றது வந்து ட்விஸ்ட் நிறைய இருக்கும், நீ எந்த ட்விஸ்டையும் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் செல் பண்றான் எனக்கு. ஆனா எனக்குமே நீ ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா ட்ரீட்மெண்ட்னு, எனக்கு அந்த ட்விஸ்ட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா ட்விஸ்டை விட எனக்கு அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட் தான் என்னடா இது செம புதுசா இருக்கேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் கரெக்ட், நான் முன்னாடி சொன்ன தெரியுமா அந்த 2 பேருன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா 3 பேர் மாப்பிள்ள இந்த படம் வேற லெவல் ஆனதுக்கு. ரைட்டிங் ஒண்ணு, மியூசிக்கு வெறித்தனமா இந்த படத்துல இன்னொருத்தன் ஒர்க் பண்ணிருக்கான், எடிட்டர். தெறிக்க விட்டுருப்பான்டா, லிட்டரலா தெறிக்க விட்டுருப்பான். ஒரு சீனையே வந்துட்டு 2 1 4 கட் பண்றதெல்லாம் வந்து செமையா கட் பண்ணிருப்பான்டா அவன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, இந்த இவன் இருக்கான் இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு இவன் இவனுக்கு வந்து இந்த பக்கமா வருவானுங்க சித்தார்த்து, இந்த பக்கம் சேது வருவான். சேது சித்தார்த்த பாத்துருவான், பார்த்துட்டு இவனை எரிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காமிச்சா இவன் அந்த தியேட்டருக்குள்ள போயிட்டு வந்துருப்பான். இந்த மாதிரி படம் ஃபுல்லா 2 1 4 நடக்கிற மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அது வந்து செமையா ஹேண்டில் பண்ணிருப்பான். அது போக இந்த நிறைய பெரிய பெரிய ப்ராசஸ கட் பண்ணி சின்ன ஐ மீன் ஷ்ரிங்க் பண்றது, வாய்ஸ் ஓவர்ல வந்து ஃபுல்லா மாண்டேஜஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு, நீ இது வரைக்கும் ஹாலிவுட் படத்துல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தையே பார்த்திருப்ப. பிளஸ் அது ஒரு செம ஸ்டோரி நரேட்டிங் டெக்னிக். ஆனா அது எதுவுமே நம்ம ஊர் படத்துல இருக்காது. நம்ம ஊர் படம் ஒரே மாதிரிதான் இருக்கும். பிளஸ் மியூசிக்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் ஹேண்டிலே பண்ணுவோம். இந்த படத்துல பார்த்தா உனக்கு அத எல்லாமே சூப்பரா ஹேண்டில் பண்ணி வச்சிருப்பானுங்க. இன்னொன்னு, இந்த படம் வந்துட்டு சுப்பராஜ மேபி அவனோட ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்டா என்னன்னு தெரியாது, படத்தை ஏகப்பட்ட எபிசோட்ஸா கன்சியூம் பண்ணிருப்பான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஷார்ட் ஃபிலிமா இருக்குன்னு கூட சொல்லலாம். எல்லா படமும் சூப்பராஜ் அப்படிதான் இருக்கு. பட் இந்த படம் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இட். உனக்கு வந்துட்டு போரிங் சீன்ஸ் ஒன்று இருக்கவே இருக்காது. ஈவெண்ட்டுக்கு அடுத்து ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும். கட்டும் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. இன்னொன்று உனக்கு லேக் போர்ஷன் ஒன்று வரவே வராது. உனக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படத்துல வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு சினிமாக்கு ட்ரை பண்ணிருக்கு ஒரு ஆஸ்பிரண்ட். அதுக்கப்புறமேல இவன் ஜெயிக்கிறான். அதுக்கு அடுத்தது இவனை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு இவன் கதை பண்ண சொல்றாரு. ஆனா ஒரு ஒரிஜினல் கதை தான் வேணுங்கிறாரு, ஒரு கேங்ஸ்டர் கதை தான் வேணுங்கிறாரு. இவன் என்ன சொல்றான்னா நான் ஒரிஜினல் கேங்ஸ்டர் தான் எடுப்பாங்கிறான். அப்போ ஒரு கேங்ஸ்டர் கிடைக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கெட்டவன் முன்னாடியே நமக்கு காட்டிடுறாங்க. ஸோ இவன் எப்படி சர்வைவ் ஆக போறான்னு அங்கேயே உனக்கு கொஸ்டின். அங்கேயே வந்துட்டு உனக்கு செம ஹை பாயிண்டோட ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அந்த இன்சென்டிவ் ஈவெண்ட் வந்துடும். அதுக்கு அடுத்து திரும்பி பார்த்தா இந்த கேங்ஸ்டர் எப்படிப்பட்டவன் இவன் ட்ராக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் அவன் கெட்டவன் அதிகமா தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என் ஃப்ரெண்ட் உதவ மாட்டேறான், திரும்பி அதுக்கு நார்மலைஸ் ஆகுறான், திரும்பி லவ்ல விடுறான். அப்புறம் ஒருத்தனையா வந்துட்டு சேஸ் பண்ணி எப்படி பிடிக்கிறான்னு காட்டுறானுங்க, அவனோட டிராபேக்ஸ்ன்னு சொல்லிட்டு படம் வந்துட்டு உனக்கு ஒரு ஈவெண்ட்ஸாவே அவ்வளவு ஈவெண்ட் இருக்குங்க படத்துல. இவ்வளவு ஈவெண்ட் இருந்தனாலதான் மேபி அந்த படம் வந்துட்டு போர் அடிக்காம இருக்கா, இல்ல இவ்வளவு ரைட் ஈவெண்ட்ஸ் அட் த ரைட் டைம்னால அப்படி இருக்கான்னு தெரியல. உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸோட கம்போசிஷனு. கரெக்டா போயிட்டே இருக்கும் ஃப்ளோட. உனக்கு வந்துட்டு பார்க்கும் பொழுது 10 நிமிஷம் நீ படத்தை மிஸ் பண்ணிட்டனா நீ ஒரு நல்ல ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிருப்ப. படத்துல ஏதோ ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் சேதுவோட ஆப்போனன்ட் யாருன்னு உனக்கு தெரியாம போயிருக்கலாம். இல்ல வந்துட்டு இவன் என்ன மூவ் எடுத்தான் சேது பாக்குறதுன்னு உனக்கு தெரியாம போயிருக்கலாம். இல்ல ஒரு கேரக்டரே கூட நீ மிஸ் பண்ணலாம். அவ்வளவு கேரக்டர்ஸ் படத்துல இருப்பானு. ஆனா எல்லா கேரக்டருமே உன் மனசுல நிற்கும். இது கிட்டத்தட்ட இந்த எல்லா படத்தையும் இது நடக்காதுங்க. இது மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தன் ரொம்ப உட்கார்ந்து பென் டவுன் பண்ணி என் முதல் படம் நல்லா இருக்கும்னு எழுதுறாலும் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித்தோட 2வது படம் மெட்ராஸ் படத்தை ஈஸியா கம்பேர் பண்ணலாம். கேரக்டர் ஓரியன்டா பேசும்பொழுது அதுல இருக்கிற கேரக்டர்லாம் உனக்கு எப்படி ஆணி அடிச்ச மாதிரி தலையில் நிற்குமோ அதே மாதிரி இந்த படத்துல சும்மா ஒரு சின்ன சீனுக்கு வந்துட்டு போறவங்க கூட கரெக்டா தலைய உனக்கு மைண்ட்ல நிற்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இவனா இருக்கலாம், அவன் பேராடா அந்த இவன் இருப்பானே கேமரா வச்சுட்டு கேமரா பார்த்துனே அடிக்ட் ஆகிருப்பானே, இவங்க கூட கனெக்டடா இருக்கிறவன் நம்ம சேது கூட கனெக்டடா இருப்பான்னு ஒருத்தன். கேமரா அடிக்டா? டேய் கடைசியா டிஜி கேமரா வச்சு எனக்கு போட்டோஸ் எடுத்து கொடுக்குன்னு சொல்லி எடுத்துட்டு இருப்பானேடா. அவனை போட்டு சொல்லிடுவானேடா. சவுந்தர் கூட ஒரு சூப்பர் கேரக்டர். செம இன்னசென்ட்டான ஆளு. இவனுக்குனால மாக்கானா அவன் எப்படி செத்தான் அப்படிங்க எல்லாமே எல்லா கேரக்டருமே மனசுல இருக்கு. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இவரோட கேரக்டர் கூட உனக்கு சங்கிலி முருகன் கேரக்டர் கூட அப்படியே வேற லெவல்ல மைண்ட். ஆக்சுவலா இன்னைக்கு நான் அதான் இன்னைக்கு ஆக்சுவலா அந்த படம் நம்ம பேசணுங்கிறக்காகவே பாத்துட்டு இருந்தேன் அந்த படத்தை.
அப்ப வந்து எனக்கு ஒவ்வொரு டைம் உனக்கு ஒவ்வொரு சீன் ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கும்ல ஒரு படம் ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது. ம். எனக்கு இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அதான் தோணுச்சுங்க. வேற லெவல் எழுதியிருக்கானா அந்த சீனை. எந்த சீனு? அந்த சங்கிலி முருகன் வந்து இவன் அடிச்சு போடுவானுங்க சித்தார்த்த. ம், ம். சித்தார்த்த பழனி, அடிச்சுட்டு ஒத்திக்கடை பழனி. சித்தார்த்த அடிச்சுட்டு நீ இங்க வாரு, நீ வந்துட்டு இந்த ஊருக்கெல்லாம் போக கூடாது, என்ன வச்சுதான் நீ படம் எடுக்குன்னு சொல்லி சித்தார்த்த அடிச்சு போடுவான் அவன். ஓகே. அப்ப நைட்டு வந்து இதுல உட்கார்ந்து இருப்பான், ஃபக்காய் உட்கார்ந்து இருப்பான் அந்த ஏங்க கடையில. அதுதாங்க ஸ்டேட்டஸா எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆஹ் இருக்காங்க. அதேதான். அந்த அதுல வந்து இவன் வந்து உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஏன் இவன் படம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே ஒரு டைம் தான் வரும், அது நீ எப்படி அப்ரோச் பண்றியோ அதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரியா? ம். அது ஒரு மாதிரி வேற மாதிரி உனக்கு சரியான இன்ஃபுளுன்ஷியலா இருக்கும். அதாங்க அது மேபி சங்கிலி முருகனோட வாய்ஸ் ஓவர்னாலயா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு எதிர்பார்க்காத, இம்ப்ரோவைஸ் பண்றதான் ஃபில்ம்ங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அது கிட்டத்தட்ட லைஃபே அந்த மாதிரி தாங்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகும். ஆனா அது ஒரு சரியான மொமெண்ட் எனக்கு அந்த அந்த படத்தை பார்க்கும்போது. படம் வந்துட்டு அதாங்க ரைட் ஈவென்ட்ஸ் அட் ரைட் மொமெண்ட் தான் படமே என்ன கேட்டா. அதனாலதான் நான் வந்துட்டு ஜிகர்தண்டா இஸ் a perfect example for how a screenplay should be. அதான் இன்னைக்கு நான் இவன்ட்ட கேட்டிருந்தேன், ஹரிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஜிகர்தண்டா பேசலான்னு இருக்கோம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அதே தான் சொன்னான், என்னடா அதை டீகோட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன், இல்லடா டீகோட் பண்ணா செட் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த படம் இட் ஹஸ் பீன் டீகோடட் மல்டிபிள் டைம்ஸ், நிறைய அனாலிசிஸ் வீடியோ இருக்கு, அது இது நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அவனே என்கிட்ட என்ன கேட்டானா, என்ன படத்துல இருக்கிறத சொல்றியா இல்ல இல்லாதையும் நீயே கிரியேட் பண்ணி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டான். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி அதாவது இந்த அளவுக்கு மல்டிலேயர்டா இருக்க படங்கள் பிளஸ் வேற லெவல்ல கல்ட் ஃபாலோவிங் இருக்க படங்கள் எல்லாத்தையுமே வந்து அனலைஸே பண்ணக்கூடாது என்னை கேட்டா. அது அப்படியே எக்ஸிஸ்ட் ஆக விட்டுறணும். அது அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தன் அதுல இருந்து ஒவ்வொரு டேக் பேக் எடுத்துக்கலாம். ஆமா, அவன் பார்க்கும்போது அவனுக்கு என்ன வருதோ இல்ல அவனுக்கு எனக்கு எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னமோ தோணுச்சு, இது என்னென்னமோ வச்சிருக்கான், இதெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னு தோணுச்சு. சம்பந்தமே இல்லாத கனெக்ஷன்ஸ் எல்லாம் தோணுச்சு. ஆனா இதெல்லாம் அப்படியே நடந்திருக்கலாம், இல்ல வேற யாரோ ஒருத்தங்க வச்சிருந்துருக்கலாம், இல்ல எல்லாரும் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு டெசிஷன் எடுத்துருக்கலாம். அது அதுக்குதான் வச்சானான்னு கூட நமக்கு தெரியாது. சோ அதனாலதான் வந்து ப்ராபபிளே இல்லாத விஷயத்தெல்லாம் என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது இந்த படத்தை பார்க்கும்போதுன்னா அதுவும் உண்மைதான். அதே நேரத்துல இதை யோசிக்காம அவன் இந்த கனெக்ஷன்ஸ் உருவாக்கிக்கிறாங்கிறதும் உண்மைதான். சோ அப்படி இருக்கும்போது ஒண்ணு சொல்ல முடியும், ஜிகர்தண்டாலாம் பெர்ஃபெக்ட்லி பென் டவுன் ஸ்கிரிப்ட் தான். நீங்க சும்மா படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டபிள் எல்லாம் உட்காந்து இப்படி பண்ணவே முடியாது. கரெக்ட் அது ஒண்ணு இருக்குடா. ஆனா இந்த படத்துல வேற லெவல்ல ஒரு ஒரு விஷயம் உருவாயிருக்கும். அது அது இன்னுமே ரைட்டிங்ல உருவாச்சா இல்ல வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல உருவாச்சா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. இந்த இது இருக்குல்ல, இந்த படம் ஃபுல்லா இருக்க எல்லா தீம் மியூசிக்கும் வந்து மோரார்லெஸ் உனக்கு ஒரு கேங்ஸ்டர் படம் இல்ல அந்த அந்த மொமெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்ப உனக்கு இந்த படம் வந்து திஸ் இஸ் நாட் அட் ஆல் நார்மல் ஃபிலிம், திஸ் இஸ் சம்திங் லெஜெண்டரின்னு எப்ப தோணும்னா அவன் அந்த தியேட்டருக்குள்ள வரும்போது ஜிப்ரிஷ்ல மியூசிக் வரும் தெரியுமா, ஜிப்ரிஷ் பாட்டு ஒண்ணு வரும்ல, ஜிகர் வரும்போது தான் வந்து உனக்கு வந்துட்டு யாரா ஏதோ ரொம்ப அவுட் ஆஃப் த வேர்ல்டா ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கான் அப்படின்னு தோணுது. இந்த படத்தை வந்து ரெண்டு டேரக்டர், ஒன்னு சுப்பராஜ், இன்னொன்னு சனா. எந்த அளவுக்கு படத்தை மேபி சுப்பராஜ் இன்ஃபுளுன்ஸா இருக்கலாம், இல்ல சனாவோட தான் இருக்கலாம், யாரோட இருந்தாலுமே அந்த பாட்டு எக்ஸலண்டா வந்துச்சு இல்லையா. இவன் வந்துட்டு இவன் அந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்ததுக்கு காரணமே இவனுக்கு தெரியாத ஒரு மொழி, அதை இவன் கத்துப்பான். அதுதான் அந்த ஜிப்ரிஷ், இந்த இது மதுரை மட்டன் சுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அந்த அது அது இவன் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா கடைசியில மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய கலைஞனா கொண்டு வந்திருக்கும். அந்த இடத்துல நச்சுன்னு உனக்கு வந்துட்டு திரும்பி அதை ரிமைண்ட் பண்ண ஆக்சுவலா இல்லடா, அது ஆக்சுவலா செம ரிடம்ஷனாவே வச்சிருப்பான். இந்த சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து நீ காமெடியா நடிச்சதே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு ரெஸ்பெக்ட் பண்றாங்க உன்னை அப்படின்னு இவனுக்கு ஃபீல் ஆகும். கரெக்டா இந்த இவன் எடிட்டர் வேற லெவல்ல கட் பண்ணி அந்த மியூசிக் இறங்கும், அந்த சின்ன குழந்தை வந்து இவனுக்கு கை கொடுக்கும், அப்படியே அந்த மியூசிக் ஃபீல் பண்ணிடும். இவனுக்கு வந்துட்டு இவன் ஒரு எமோஷனலஸ் ஃபெலோ கரெக்டா. இவனோட படத்தோட என்டையர் செட் ஆஃப் இதுலயே இவன் எப்ப எமோஷனல்னா அந்த குழந்தை கை கொடுத்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் இவனை ரசிக்கிறாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும். ஆனா இவனுக்கு நார்மலி இவனோட எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண இவனுக்கு தெரியாது, தப்பாதான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அது நீ படம் ஃபுல்லா அந்த ஆக்டிங் செஷன்லயே தெரியும். அந்த ஆக்டிங் நம்ம குரு சோமசுந்தரம் இவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பான்னா ஜிப்ரி சொல்லி தருவான். சோ இதை நான் இப்படி எடுத்துக்கிறேன், அவனுக்கு என்னைக்கு வந்துட்டு எமோஷன் ஒண்ணு ப்ரொஜெக்ட் ஆகுது அவன் மைண்ட்ல, அப்ப வந்துட்டு அவனே புரியாத ஒரு மொழியை வச்சு ஒரு பாட்டு அண்ட் அந்த ஜிப்ரிஷ் தான் இவனுக்கு சொல்லியே கொடுத்தாங்க கரெக்டா அந்த ஆக்டிங் இதுல. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டி கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் வச்சு மேபி எனக்கு தெரிஞ்ச 90% நம்ம யோசிக்கிற மாதிரிதான் அவங்களும் இந்த இடத்துல ஜிப்ரிஷ் வச்சு ஒரு பாட்டு எழுதலாம்னு யோசிச்சிருப்பாங்க.
பட் எந்த எந்த லெவல் ஸ்டாண்டர்ட் இருந்திருந்தா, ஐ மீன் எந்த லெவல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா இது ஒரு டைரக்டரும் ஒரு ஒரு ஒருத்தரும் டிஸ்கஸ் போட்டு எழுதியிருப்பானுங்க முதல்ல. இதுக்கு ஒரு விஷன் இருக்குல்ல, இதை பண்ணுவோம் அப்படின்னு. இது மக்களுக்கு எப்படி போய் சேரும் தெரியாது. பட் இது ஆனா ஒண்ணு இதுல கரெக்டுங்க, சப்கான்சியஸா இப்ப நமக்கு இப்படி தோணுது. நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்பொழுது எனக்கு அந்த பாட்டுல என்ன லிரிக்லாம் தோணல. பட் அந்த மியூசிக்கும் வேற லீக்ல ஒர்க் ஆச்சு, வேற லீக்ல ஒர்க் ஆச்சு மியூசிக்கும் கம்போசரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது. ஏன்னா படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் அங்க எந்த டைலாக்கும் வராது, ரெண்டு பக்கம் இன்னுமே பெஸ்ட் ஷாட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த ஷாட் ஒண்ணு வருங்க. ஆமா இல்ல இப்ப நான் ஷார்ட்ஸ் வரும்போது தெரிஞ்சது இந்த படத்துல வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி அடிச்சு பெஸ்ட்டுங்க. நான் சொல்ல வந்து அதான், இந்த படம் இன்னொரு கல்ட் ஃபாலோயிங் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த அந்த சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல் வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப டேரண்டினோஸ்டிக்கா இருக்கு. பார்க்கவே உனக்கு வந்துட்டு ஒரு 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 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் இருக்கு. ஏங்க ஒரு சீனு அது அது சீனை எழுதுனதும் சரி எடுத்த விதமும் சரி தெருக்கி விட்டுரும். சேது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு 4 பேர் அவனை வெட்ட ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு அவன் ஒரு காருக்குள்ள குதிச்சிடறான். அங்க இருக்கிற ஒரு கன் எடுத்து அந்த 4 பேர்த்தையும் கழுத்துலயே வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் காருக்குள்ள குதிச்சு அவன் 4 பேர்த்தையும் கொண்டு ரைட் சைட் டோர் வழியா வெளியே வந்து அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருப்பான். அந்த சீனே தெருக்கி விட்டாங்க. யாருங்க அப்படி யோசிக்க முடியும்? அந்த சீன்லயே உனக்கு சேதுவோட ஸ்வாக் தெரியும். இன்னொன்னு, இவ்வளவு சூப்பர் சீன் ஒருத்தன் யோசிச்சுட்டு ஓகே இதை வந்துட்டு ஒரு பாட்டோட மாண்டாஜ்ல போட்டுடலான்னு யோசிக்கிறான்னா அப்ப அந்த பாட்டு அவன் எவ்வளவு வேற லெவல்ல இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிருப்பான். கரெக்டா? அது டிங்டாங் பாட்டுலயே வந்துருங்க அந்த சீனு. டிங்டாங் பாட்டுல நிறைய சீன் வரும்டா, நிறைய மாண்டேஜஸ் யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த மாண்டேஜுக்கு ஏத்த மாதிரி கச்சு வச்சு இவன் படம் பாட்டு பண்ணானான்னு தெரியல, இல்ல பாட்டு பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அவன் மாண்டாஜ் பண்ணானான்னு தெரியல. பட் ஆனா தெருக்கி விட்டுருப்பான், பாட்டும் சரி மாண்டாஜும் சரி. இன்னி வரைக்கும் அந்த பாட்டு நீ ஏதோ ஒரு ஹெட்செட்ல கேட்டனா தெருக்கி விட்டுரும். அதுல அந்த பேஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த நடுவுல வர சாக்ஸா இருக்கட்டும், பின்னி எடுத்து ராப் வருமேடா, நடுவுல ஒரு ராப் போர்ஷன் வரும்டா. அதெல்லாம் பார்க்கும்பொழுதுதான் சனா வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டே எங்கேயோ எடுத்து போய் வச்சுட்டாங்கிற மாதிரி தோணும். சனா ஒரு இதுதாங்க, ஒரு சில படங்களை வந்துட்டு படத்தை எங்கேயோ கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகிருக்கு ஒரு ஆள் தான். ஃபன் என்னன்னா நம்ம எந்தெந்த படமெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிமிலாரிட்டிஸோட இருக்குன்னு பேசிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் சனா இருக்கு. மெட்ராஸ்லயும் சனா. காரணம் என்னன்னா மேபி சனாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் எல்லா படத்தையும் இந்த மாதிரி ஒரு ஒரு கல்ட் ஃபாலோயிங் தள்ளுதானு தெரியல. ஆனா வேற லெவல் ஆஃப் அடிஷன் இருக்கு இவன் சைடுல இருந்து. வட சென்னையே அந்த மாதிரி தான்டா. ஏங்க நார்மல் படம் சார்பேட்டாவே அப்படிதாங்க இருக்கும். சார்பேட்டாவே தலைவன் தான். 2-3 பாட்டு 2-3 பேக் பீஜியம்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜிகர்தண்டா ஆல்பத்துலயே அவ்வளவு பாட்டு இருக்குங்க. ஆமா ரொம்ப மாண்டாஜ் சென்ட்ரிக்கான படம் தான். நிறைய சீக்வன்சஸ் மாண்டாஜ்லயே காட்டிப்பாங்க. ஆனா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு டேஸ் அதிகமா இருக்கும் படத்துல. அதாவது மூவி டேஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமா உனக்கு காட்டினவருக்காக நிறைய மாண்டாஜஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. கேங்ஸ் ஆஃப் வசிப்புரோட்ட லவ் போர்ஷன் அப்படியே மாண்டாஜ்ல காட்டுறது. இதுலயும் பாத்தியா கேங்ஸ் ஆஃப் வசிப்பூரோட இன்ஸ்பிரேஷன் ஷாட் ஒன்னு வச்சிருப்பான். இது அந்த கன்னை வச்சு சுடுறதான் இவன் கடைசியா சுடுவான்லடா. ஆமா 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 ஆமா. வசிப்பூர் வந்துட்டு ஒரு சரியான படம், அதை வச்சே தனியா பேசலாம். அதனாலதான் சொல்றேன் இவன் வந்து அதனாலதான் சொல்றேன் இவன் 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 ஒரு செம டாரண்டினோயிஷ் ஃபேன். அதான் ஃபேன் பாய் செமையா எல்லா இல்லடா, நீ ஃபேன் பாயா இருக்கிறது வேற லெவலு. அதை தாண்டி எல்லாத்தையும் சூப்பரா அவன் எடுக்கிற படத்துல வைக்கிறதுங்கிறது சரியான ஃபேக்டர். அதான் ப்ரோ பண்ணிட்டு இருக்காரு டாரண்டினோ ப்ரோ. அந்த ப்ரோ வந்து சூப்பரா இது பண்ணிருக்கான் இவன் ஜிகர்தண்டால. எனக்கு எப்ப வந்துட்டு இப்ப எனக்கு வந்துட்டு சுப்பராஜ பத்தி பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கிற காரணம் என்னன்னா, ஜெகமே தந்திரத்துல இப்ப நம்ம சொன்ன எல்லாமே நெகட்டிவா போய் முடிஞ்சிருக்கும். இந்த ஃபேன் மூமெண்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணாம இருந்தது. அப்புறம் மேபி தெரியலங்க, அதாங்க ரைட்டிங் ஃபாஸ்டா இருந்தா நிறைய இஷ்யூ வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் நிறுத்தி நிதானமா அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கும் ரொம்ப ஃபாஸ்டா ஒரு மூவி மேக் பண்ணிட்டாங்கிறது வந்துட்டு நமக்கே தெரியற மாதிரி இருக்கு. நமக்கே ஃபீல் ஆகுது அந்த படம் பார்க்கும் ஒரு வேலை இப்படிதான் எழுதியே போனோம், அதுதான் இவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஆள்லாம் வந்துட்டு சுப்பராஜ். எவ்வளவோ ஒரு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வர காரணமா இருந்தாங்க இல்லையா. டேய் உனக்கு இப்போ நிறைய ஒரு என்ன சொல்றது, இந்த பாத்திரிக்கை ரொம்ப நல்ல படம் எல்லாமே வந்துட்டு கதைங்கிறது வந்துட்டு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸுக்குள்ள ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் சரியா. ஆக்சுவலா அதை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம் கதையில. இப்போ ஒரு ஏல இருந்து சி வரைக்கும் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நிறைய சிமிலர் ஈவெண்ட்ஸ் இருக்கும்போது தான் அந்த சிமிலர் செட் ஆஃப் ஃபீலிங் எவோக் பண்ண முடியும் கரெக்டா.
இந்த படத்துல அந்த மாதிரி நிறைய சிமிலரான இந்த இந்த இங்கிருந்து இங்க இப்படி இருந்தா நான் அப்படி ஆயிட்டேன் மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இவன் இவன் ஃபர்ஸ்ட் சிரிச்சதுனாலதான், சிரிக்க ஆரம்பிச்சதுனாலதான் இவன் கேங்ஸ்டர் ஆயிருப்பான். கடைசியில சிரிக்க வச்சதுனாலதான் இருந்து வெளில வருவான். அதே கரெக்ட். மாதிரிதான் இவன் ஸ்டேஜ் பிளே தான் ஸ்டேஜ் பிளேல தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிருப்பாங்க. திரௌபதி வேஷம் போட்டு ஒரு ஸ்டேஜ் பிளே இருக்கும். ஆமா, அதுல அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் பிளேலயே. அதே மாதிரி அப்புறம் இவன் இவன் கொன்ன ஒருத்தனோட ஒய்ஃப தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த கல்யாணம் மாதிரி பண்ணுவான். அதே மாதிரி சித்தார்த்துக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குன்னா ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் பேரலல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபிகர் அவுட் பண்றதுக்கே வந்து நீ எவ்வளவோ பேர்த்திட்ட கதை சொல்லி, எவ்வளவோ பேர்த்திட்ட ஐ மீன் அந்த கதையை நீ திரும்ப கேட்டு அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய டைம் பீரியட் இருந்தாதான் கதைக்குள்ள இருக்க சிமிலாரிட்டிஸ் உன்னால. அததானடா சொல்றானுங்க லிவிங் வித் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிங்கிறானுங்கல்ல. அதான் இப்ப நீ நீ அப்படி சொல்லும் போது எனக்கு இருக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ம் சிம்மானால அவன் லைஃப்லயே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு அசால்ட் சேது கேரக்டர் பண்ணவே முடியாது. ஆமா அவ்வளவுதான். அது அவனோட அவன் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோல்ஸ் எவர் டன் இஸ் கெரியர் வந்து அதான். நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருச்சு. ஆமா ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டின ஒரு 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 கேரக்டர் தானே. தெரியல, சிம்மாவோட அட்வான்டேஜ் எல்லாம் வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணானா சுப்ராஜ்னு. ஏன்னா அந்த ஆள் இதுக்கப்புறம் நடிக்கவே இல்லையடா. அதான் அந்த படம் அதான் கொஞ்சம் இந்த சோகமா அளவுக்கு நடிச்சிருப்பான். இன்ஃபுளுன்ஷியலா இருந்ததுனாலதான் அந்த படம் நம்மளுக்கு இவ்வளவு இன்ஃபுளுன்ஷியலா இருக்கு. ம். ஒரு ஒரு சீன்ல ஒரே ஒரு இந்த படத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அளவுக்கு ஒருத்தனால வந்துட்டு இந்த படத்துல இருக்கிற கன்சியூம் பண்ணிக்க முடியும், இந்த படம் எந்த அளவுக்கு உன் மைண்ட்ல உட்காருன்னா, ஒரு பாட்டி அது ஒரு இடத்துல உட்காந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அது யாருன்னா சிம்மாவோட அம்மா. அவங்க கடைசி வரைக்கும் இவன்ட்ட பேசவே மாட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் பேசுவாங்கங்கிற மொமெண்ட் வரைக்கும். அவ்வளவுதான் இந்த பாட்டியோட ரோலே இந்த படத்துல. அவ்வளவுதான், அந்த பாட்டி கூட உன் மைண்ட்ல நிற்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 9 இடத்துல மொத்தம் 24, அதுல 2 காட்ட முடியாத இடத்துல இருக்குன்னு சொல்ற ஒரு சின்ன ரவுடி இருப்பானே, ம் அது அவனா இருக்கட்டும், எல்லாமே மைண்ட்ல யார்ரா அவன்? நிப்பானுங்க. இவன் தான்டா சொடக்கு மேல சொடக்கு போடுது அந்த சிங்கர் அவன். இவனா அந்தோணிதாசன். அந்தோனிதாஸ். ஏங்க பாண்டி நாட்டு கொடியின் மேல பாட்டை பத்தியே ஒரு அந்த பாட்டே ஒரு வேற லெவல் மொமெண்ட்டுங்க. ம் கரெக்டா அதாங்க பிரேக்கிங் பாயிண்ட். இவன் வந்துட்டு நானே ஹீரோவா நடிக்கிறேன்னு சொல்லி மொத்த ஈவெண்ட்டையும் ஸ்பாயில் பண்ற மொமெண்ட்டுங்க. ஆமா எல்லாமே சூப்பரா இருக்கு. அதை வந்துட்டு சூப்பரா பிளேஸ் பண்ணியிருப்பான். ஒரு 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 ட்ரை கெனல், இது ஒரு ஒரு ட்ரை வெல்லுக்குள்ள நடக்குது அந்த அந்த பார்ட்டிங்கிற மாதிரி நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு ஒரு மாதிரி வைபா இருக்கிற மாதிரி இருக்குங்க படம். உனக்கு வந்துட்டு எதை நோட் பண்றது, எதை விடுறது, என்னடா இவ்வளவு ஸ்வாகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட 10 நிமிஷத்துல என்கேஜ் பண்றது தான் அந்த படத்தோட பிளஸ்ஸே. அண்ட் காமெடிக்கும் பஞ்சமே இருக்காது அந்த படத்துல. ஆமா பயங்கரமா காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இத்தனைக்கும் தனி காமெடி ட்ராக்கே இருக்குங்க இந்த படத்துல. இவ்வளவு சீன்ஸ் இருந்தாலும் தனி காமெடி ட்ராக்ஸே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேட்டையாடு விளையாடுன்னு ஒரு காமெடி தனியே ஒரு ட்ராக்கா போயிட்டு இருக்கும். ஐ மீன் ட்ராக் அது. அது நீ படத்துல தூங்கினாலும் படத்துக்கு எந்த இதுவும் வரப்போறது இல்லை. பட் அது ஒரு தனி ட்ராக்கு. அதான் படத்தோட பெரிய இல்ல plus என்னன்னா, செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆக்டிங் ட்ரைனிங், அது அப்புறம் அந்த ஷூட்டிங், அதுவே ஒரு காமெடி ட்ராக் தான். ஆமா, அப்புறம் இந்த அசால்ட் சேதுங்கிறத குமார்னு வச்சு அதை அழுகினி குமார்னு மாத்துறது, எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆயிருச்சு. இல்லைன்னா அதான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜிக் தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் எடிட்டேபிள்லயே வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் ஒரு சரியான சக்சஸ்ஃபுல் படமா வரும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு செம எந்தூசியாஸ்டிக்கா எடிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சீன்ஸே அந்த அளவுக்கு டைட்டில் இருந்துச்சு. கார்டுல ஆரண்ய காண்டம்க்கு ஒரு ஹொமேஜ் குடிச்சிருப்பாரு பாத்தீங்களா? என்னன்னு வரும்? குரு சோமசுந்தரம் இந்த ஆரண்ய காண்டம் ட்ரெய்லர் மாதிரியே அதை பேசியிருப்பான். அது பார்த்தேன். அது அசால்ட். அது வந்துட்டு எனக்கு தெரியல ஆரண்ய காண்டத்தோட உமேஜான்னு தெரியல. பட் ஆக்குமாரா அப்படிமானுங்க. அழகினி குமார் அப்படின்னு சொல்லுவான். ம். நல்லா இருக்குங்க, சூப்பரா. சில சில விஷயம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்படிடா இதை வந்துட்டு இந்தியனைஸ் பண்ணேங்கிற மாதிரி இருக்கும் சில சீன்லாம். ஒருவேளை வந்துட்டு டரண்டினோட மூவிஸ் வந்துட்டு தமிழ்ல எடுத்தா நம்ம கல்ச்சருக்கு எடுத்தா இப்படிதான் இருக்குமோங்கிற மாதிரி உன்னையே வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய சீன்ஸ் நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது மாதிரிதான் ஒரு 20 ரவுடி வந்துட்டு நின்று உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதா இருக்கட்டும். இல்ல ஒருத்தன் கண்ணை வந்துட்டு என்னங்க கண்ணை வச்சு இப்படி சொல்றீங்க, நான் ஒரு ஹாலிவுட் படத்துல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணை சுத்தி இப்ப அவனை மிரட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். ம். அப்புறம் பார்த்தா பட்டாருன்னு அவனை சுற்றுவானு இல்ல, அப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவானுங்க. ஏங்க ம். அதை விட ஃபர்ஸ்ட் சீனே சூப்பரா இருக்குங்க. போலீஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அறுத்து அவனை பின்னாடி அப்படியே உட்கார வச்சு டிவி பாக்குற மாதிரி உட்கார வச்சிருப்பானுங்களே, சாம்பார் கொட்டி உட்கார வச்சிருப்பானுங்க. அதுதான்.
அதெல்லாமே அதுக்கப்புறம் அந்த இந்த கண்டினியூஸ் ஷாட்டும் அதுவும் சூப்பரா இருக்கும். இவன் பாத்ரூம் போவான் உள்ளன்னு சுட்டு என்னடா சேது முன்னாடி மாதிரி இல்லண்ணே, அது மூஞ்சி எல்லாம் தெறிக்க சுண்டி விட்டுரும், போயிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் அது தான் தெறிக்க இவனுங்க அந்த விட்டுரும். ட்விஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணானே. ஆமாங்க, அந்த சீன் ட்விஸ்ட் வைக்கிறது வந்துட்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கிறது ஜிகர்தண்டால ஒண்ணு செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அதுதான் சுப்பராஜ் இனிமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டையில ரஜினிகாந்த் வந்துட்டு அந்த இன்னொருத்தனை வந்துட்டு கன் எடுத்து சுடுறதா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்துட்டு ரஜினி சுற்றுவாப்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சர்ப்ரைஸ் பிச்சுன்னு சுற்றுவாப்ல, அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் எல்லாம் வேற லீக்ல எழுதி வச்சிருப்பான். அதான் அந்த அந்த ஃபேன் பாய்க்கான உனக்கு அந்த கிரேஸ் செமையா தெரியும், அண்ட் அது ஒர்க்கும் ஆகும். அது ஒர்க் ஆகுதுங்கிறது தான் அதுல ஐரணியே. அப்புறம் இந்த தளபதி மியூசிக் போடுறது எப்படி, படம் பெரும்படம்னா எந்த மாதிரினா இந்த நாயகன் தளபதி அந்த மாதிரி அப்படிங்கும்போது அப்போ மியூசிக் போடுவாங்க, சூப்பரா ஒர்க் ஆகும். ஆக்சுவலா நல்ல படத்துல நிறைய ரஜினி ரெஃபரன்ஸ் இருக்கும்டாடி. ஆமா அது இருக்கும், நல்ல காட்டுத்தனமா மொமெண்ட்ல ரஜினி ரெஃபரன்ஸ் இருக்கும்டா. பட் ஆனா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அந்த இதுல கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நீ யோசிச்சு பாருங்க, சினிமாங்கிறவன் பெருசா உனக்கு தெரியாது, பீட்சால வருவான் ஒரு டைம், அவனை யாருக்குமே தெரியாது. அண்ட் சித்தார்த்தோட படங்கள் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கும், அந்த படங்கள்ல எல்லாம் உனக்கு வந்துட்டு கூஸ் பம்ப்ஸ் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. பட் ஆனா ஜிகர் தண்டால அந்த மேஜிக் நடக்கும். நீ வந்துட்டு கடைசியில வந்துட்டு கதவை திறக்கும் உனக்கு இங்கே பயம் வந்துருங்க கிட்டத்தட்ட. அந்த போனை வந்துட்டு அந்த பக்கம் இருக்கவன் எந்த தேவையா பையனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இருப்பானே, இன்னி 1 மணி நேரத்துல நீ எங்க இருக்கியோ அங்க வந்து நினைப்பேன் ஏதோ சொல்லுவான், 1 மணி நேரத்துல உனக்கு சாகுமா அங்க அது சொல்லி வச்சுட்டு அப்பவே நீ அவன் சித்தார்த்தோட ஆக்டிங்க்கு நீயே வந்துட்டு டே சரியான சீன்ரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க வீட்டுக்கு கதவை திறந்தோன்னே ஒரு கொஸ்டின் நிப்பானுங்க. அப்புறம் சனா பார்த்து பாப்புல அங்கேயே வந்துட்டு உனக்கு செமையா கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அதான் இன்ட்ரோல் பிளாக், அதான் இன்ட்ரோல் பிளாக் பயங்கரமா உனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஒரு அன்னோன் இப்ப ரஜினி விஜய் அஜித் படத்துங்களுக்கு நீ போய் பாக்குற ஒரு சின்ன மொமெண்ட் வருது கூஸ் பம்ப்ஸ் ஆகுறன்னா அது ரொம்ப நார்மல் தான். பட் இந்த மாதிரி ஆளே தெரியாத படங்கள்ல சில ஈவெண்ட்ஸ் தான் நீ கூஸ் பம்ப்ஸ் ஆகும், கரெக்டா? ஆமா, அது வந்துட்டு ரொம்ப ரேரான படங்களுக்கு தான் நடக்கும். அது வந்துட்டு ஜிகர்தண்டால அந்த மேஜிக் இருந்திருக்கும். உனக்கு பார்க்கும் பொழுது டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கிற ஃபீல் வந்துட்டு உனக்கு சூப்பரா கொடுத்துருப்பான். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தோட இன்டர்வல் எல்லாம் நிறைய பேர் வந்து வேற லீக்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன், என்ன படம்டா இது அப்படின்னு. அதாங்க இது இது வந்துட்டு ஒரு 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 ட்ரெண்ட் செட்டர். திரும்பியும் ட்ரெண்ட் செட்டர்லாம் கிரியேட் பண்ண முடியாது, அது அப்படியே நடந்தா உண்டு. எப்படி வந்துட்டு வட சென்னையோட மிட் போர்ஷன்ல உனக்கு சரியான கூஸ்பம்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ஒரு சரியான ஈவெண்ட். இது இது வந்துட்டு பிளான்டா நடக்குதா அன்பிளான்டா நடக்குதான்னு உனக்கு தெரியாது. பட் இந்த படத்தோட என்டையர் ஹோல்சம் ஐடியா வந்துட்டு நீ கடைசியில இன்டர்வல்ல பிரேக் ஆயிரும் எப்படா அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்துட்டு அந்த ரைட்டரோட எக்ஸலன்ஸ். அண்ட் இதுல சனா தான், சனா இல்லாம இந்த படத்தோட இந்த அளவுக்கு எலிவேட் ஆயிருமோ கேட்டா ஆயிருக்கும். பட் ஒரு டபுள் த டைம்ஸ் இது இது ஒரு பெரிய ஒரு ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் கிரியேட் ஆனதுக்கு காரணம் சனா தான். ஓகே, வேற வேற ஏதா இருக்கா உங்களுக்கு? எனக்கு எதுவும் இல்லைங்க, ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா நானும் ஏதாவது பேசுவேன் அதை பத்தி. அவ்வளோ இதுக்கு மேல பேசினா நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்டா, இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ல இது வரும் அது வரும் அப்படிங்கலாம். பட் ஆனா அதெல்லாம் அது அது ஒரு மாதிரி டீகோட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஏதாவது முக்கியமான ஈவெண்ட் நீ பார்த்ததுலேயே வேற லீக்ல இருந்ததுன்னா சொல்லு. பார்த்ததுலேயே வேற லீக்னு இல்ல, பட் ஆனா இப்போ நம்ம ஒண்ணு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு ரைட்டருக்கு வந்துட்டு எவ்வளவு டைம் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா. அதுக்கு வேணா எக்ஸாம்பிளா எனக்கு ஒரு ஷார்ட் இருந்துச்சு. இந்த இவன் சித்தார்த் வந்து இங்க மதுரைக்கு வந்துருவான், வந்தோன்னா ஊர்னி வீட்டுல வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி நான் வந்து இவனை ஃபாலோ பண்ணி தான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவான். 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிரும், நீ கிளம்புடா ஃபர்ஸ்ட் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேக் பிடிச்சி இழுப்பான். யாரு இவன், ஜாக் டேனியல் பறக்கும், ஜாக் டேனியல் பறக்கும், இவன் கேட்ச் பண்ணுவான் சரியா. அந்த சீனை எப்படி ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பானுங்கன்னா, இவன் இவன் சித்தார்த் வந்து இது உள்ள இருந்து டவல் எடுத்து முகத்தை தொடச்சிட்டு இருப்பான் சரியா. ப்ளூ கலர் டவல் எடுத்து தொடச்சிட்டு இருப்பான். சித்தார்த் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருப்பான். டவல் எடுத்து தொடச்சிட்டு கரெக்டா ஜாக் டேனியல்ஸ் அது ஸ்லோ மோஷன்ல அப்படியே பறக்கும் போது இவன் அதை பிடிக்க போவான். டவல் என்ன ஆயிருன்னா இவனோட முதுகுல போய் விழுந்துடும் டவல், சித்தார்த் முதுகுல. அந்த ஷாட் எப்படி இருக்கும்னா சூப்பர்மேன் மாதிரி இருக்கும்.
அப்படியா இருக்கும். சித்தார்த் சூப்பர்மேன் மாதிரி இருக்கும். நீ இப்ப திரும்பி போய் பாரு, உனக்கு தோணும். நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு செம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. டேய் எப்படிடா இப்படி யோசிச்சிருக்க அப்படின்னு. மேபி இருக்கலாம், அதுக்கு வாண்டடா வச்ச சீனா தான் இருக்கும். டேய் அவன் வாண்டடா தானே வச்சிருக்கான், அப்பட்டமா அது சூப்பர் ஹீரோ சூப்பர்மேன் மாதிரி இருக்கும்டா. பறந்து போய் பிடிக்கிறாங்க, இதை ரெஃபர் பண்றாங்க. இப்ப இந்த அளவுக்கு இதை இதை எப்படி யோசிக்க முடியும் ஒருத்தனால? ஏங்க அந்த இந்த கட்டே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சரி வந்ததுதான் வந்துட்டு குடிச்சு, ஐ மீன் அந்த சரக்கை பார்த்ததுக்கு அப்புறமேல் திரும்பி உட்கார சொல்லுவான், அப்புறம் வீடு போய் சேர அப்படிமா, என்ன அல்வா மிச்சர் வாங்கிட்டு வீடு போய் சேருன்னு ஏதோ சொல்லுவான். சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஊஞ்சல் இவன் ஆடிட்டே இருப்பான், அந்த டைலமாவை காட்டுற மாதிரி இவன் ஆடிக்கிட்டே இருப்பான். ஏன் மாப்பிள்ள நல்லா இருப்பா மாப்பிள்ள, ஏதோ சொல்ற மாப்பிள்ள, நான் போறேன்டா டே நான் போறேன்டா அவனை, அது சூப்பரா இருக்கும். சோ அதான் இந்த அளவுக்கு இது இது எவ்வளவு பேர்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு ரேண்டம் சஜஷன்ல தான் இவனுக்கு இந்த இந்த ஐடியா வந்திருக்கும் இல்லையா? சோ ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு டைம் இருந்திருக்கும் பாரு, அந்த மொத்த கதையை ஃபிகர் அவுட் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு அடிஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்திருக்கான்டா கிட்டத்தட்ட. இவன் குரோ அப் மேபி ரொம்ப இனிஷியலாவே வந்திருக்கும் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஐடியா. அதுக்கப்புறம் இவன் ஷார்ட் பிலிம், அதுக்கப்புறம் இவன் இந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த எல்லாத்துட்டையும் சொல்லி அதுல இருந்து அடிஷன்ஸ் எடுத்து போட்டு எடுத்த படம் போலது. ஆமா நம்ம இது ரீமேக் ராஜா சொல்ற மாதிரி இருந்தா 3 வருஷமா நான் வந்துட்டு கன்னியூரனுக்கு அதை எழுதுனேன் அப்படின்னு பாப்பல. அது அசைப்பட்டே இருக்கிறது தான், அப்படியே உனக்கு சட்டு சட்டுன்னு வர சீக்வன்சஸ் எல்லாம் இதுல பொருத்தி அதை ஒரு சரியான மார்வலா மாத்திட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, உனக்கு இந்த படமே படம் எடுக்கிறத பத்தி தானே. சோ அப்படி இருக்கும்போது உனக்கு பார்த்தா படத்துக்குள்ள இருக்க எல்லாமே ரிலவெண்டான ஐட்டமா தான் இருக்கும். உனக்கு சம்பந்தமே எல்லாம் வேற எங்கேயும் வெளியே போக மாட்டாப்ல தலைவர். இந்த இப்ப வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு வந்து ப்ளூ பிலிம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிலிம் வந்து வெறித்தனமா வச்சிருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு சீன்ஸே வேணும்னே வந்து இந்த மாதிரி படத்துக்கு ரிலவெண்டான விஷயங்களுக்குள்ள மட்டும் தான் ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பான். அந்த இந்த சீனே வந்து இந்த இன்டர்விளாக் சேது போட வருவான்ல ஒருத்தன், அதுவே தியேட்டர்ல தான் நடக்கும். அது செமையா இருக்கும். இவன் தியேட்டருக்கு வெளில இருக்க வரைக்கும் ஹிஸ் லைஃப் இஸ் இன் டேஞ்சர், ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும் அதுல. இவன் தியேட்டருக்கு வெளில இவன் லைஃப், தியேட்டருக்கு உள்ள இவன் லைஃப்ங்கிற மாதிரி பிரிச்சிட்டோம்னா, தியேட்டருக்கு வெளில இவன் ஆல்வேஸ் ஆன் எட்ஜ்ங்கிற மாதிரி தான் அவன் அந்த இன்டர்வியூலாக்கே ஸ்டேஜ் பண்ணி வச்சிருப்பான். செம சீன் அது. அதுல அதான் சொல்றேன், இப்ப நம்ம வந்து சொன்னா நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி ஆகி போயிரும்டா. இவனுங்க ரொம்ப ஓவரா இவனுக்கு இது பண்றானுங்க, அடிக்கிறானுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப அந்த சீன்ல வந்து அவன் எப்படி ஸ்டேஜ் பண்ணி வச்சுப்பான்னா, மழை வரும் சரியா, அவன் வந்து மலையில நினைய கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது மாதிரி எடுத்து வச்சுட்டு போவான், ஒரு தட்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு போவான். சோ அவன் லிட்டரலா உனக்கு எப்படி இருக்குன்னா, மலை எல்லாமே வந்து மோஸ்ட்லி எதை சிம்பிளைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு இப்ப மலையில நிலையிறதுங்கிறது ஒரு செம ஈவெண்ட் இல்லையா? அது ஒரு நல்ல ஈவெண்ட், ஒரு 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 விஷ் சம்பந்தப்பட்ட இல்ல நீடு சம்பந்தப்பட்ட ஈவெண்ட் நீ எடுத்துக்கிட்டேன்னா, இதுல வந்து இவன் வந்து இன்னுமே அந்த தியேட்டருக்கு உள்ள இருக்க லைஃபை இவன் ஃபுல்லா அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கும் அந்த சீன்ல. இல்ல மாப்பிள்ள எனக்கே இப்ப கண்ணு கலங்குது. அதான் சொல்றேன், எனக்கு தோணுச்சது. பாக்குறவனுக்கு என்ன வேணா தோணலாம், அது ஒண்ணு இருக்கும். இன்னொரு செம இவனே சொல்லுவான்டா, இந்த ஹீரோ பண்றோம் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த இடத்துல நான் ஹீரோ ஆக போறேன் அப்படின்னு அவனே சொல்லுவான். அது வந்து ஆக்சுவலா என்னன்னா, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2-3 படத்தோட இன்ஃபுளுன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சு. ஒண்ணு இந்த குட் ஃபெல்லோஸ், இன்னொன்னு டிபார்ட்டட்ல பாத்திருக்கல. டிபார்ட்டட்ல வந்துட்டு ஒரு நல்லவன் கெட்ட சைட்லயும் கெட்டவன் நல்ல சைட்லயும் இருப்பானுங்க. கெட்டவன் நல்லவன் சொல்ல முடியாது, பட் அவனுக்கு ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிரும் ஒரு கட்டத்துல. இதுதான் கிட்டத்தட்ட இந்த படத்துல அதே தான லாஜிக். ஃபில்ம் மேக்கரா இருக்கவன் கட்ட பஞ்சாயத்துக்கு வந்துருவான், கட்ட பஞ்சாயத்துல இருந்தவன் ஃபில்ம் மேக்கரா மாறிடுவான். கடைசியில சித்தார்த்து போய் மிரட்டிட்டு இருப்பான் விஜய் சேதுபதி முடிச்சு. இவன் நடுவுல சேதோட சீக்வன்ஸே மறந்துட்டேன். அதுவும் சூப்பர் சீன்ஸ் தான், நல்லா யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இது படத்துக்கு அன்வான்டட்னு பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அதை எப்படி பார்த்தானே எனக்கு ரொம்ப ஸ்வாகா தான் ஃபீல் ஆச்சு. இல்லடா காட்சி அது ஏன் அப்படி பண்றான்னா வந்துட்டு இவன் சொல்ல இவன் மண்டையில எப்படி அந்த படம் ஓடுது அப்படின்னு காமிக்கிறக்காக. அதுதான் அப்படி ஓடுதுன்னு காட்டினாதான் உனக்கு வந்துட்டு இவன் இல்ல நானே ஆக்டரா நடிக்கிறேன்னு சொல்லும் போது அதோட இம்பாக்ட் புரியுறதுக்கு அந்த மொமெண்டே. அதேதான் புடிச்சிட்டீங்க. அந்த நரேட்டிவ்க்கு அது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் அப்படி வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு சிம்மானே பரவாயில்லன்னு தோணுச்சு இப்ப பாக்கும் பொழுது.
ஏன்னா சேதனை சென்மோடு போன அவரை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு. பட் அப்போ அந்த படம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிரம்மா சூப்பரா இருந்துச்சுங்க. அதுலயும் அந்த டயலாகும் நல்லா அதுப்பா எழுதியிருப்பாங்க. இவன் தங்கச்சி அதுவும் இல்லாம சைட் அப்ப அடிக்க நல்ல வந்தான் உன்ன மியூசிக் மாதிரி. வரும். இல்ல இவன் உன் தங்கச்சியை சைட் அடிக்க வந்தான் உன்ன மாதிரி எவனாவது வந்து பேசினா வெளுக்கிறதுக்கு நான் கூட வந்தேன் அப்படின்னு. அதை விட ஏன் உங்க ஏரியால எல்லாம் பொம்பளைகளே இல்லையா அப்படின்னு கேட்பான். இல்ல எங்க ஏரியால பொம்பளைங்க இருக்காங்க, எங்க ஏரியால தான் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னாங்க. அதான் அது வந்துட்டு நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல இது பண்ணிருப்பான். அப்புறம் அந்த காட்சி 1, 2ன்னு ஆக்சுவலா அது அப்படியே எது கூட சிங்க் பண்ணிடுவானுன்னா, இந்த நம்மளை பார்த்து யாராவது பல்ல காட்டினா மட்டும் நம்ம பொறுக்காதுன்னு சொல்றது எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறத காட்டுறதுக்கு உனக்கு அதை சூப்பரா யோசிச்சிருப்பான். ஒரு அப்போ உனக்கு சப்கான்ஷியா புரிஞ்சிடும். ஓ அப்ப இவன் இதைதான் சொல்லியிருக்கான், இவனுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இவன் ஒரு இவன் ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ் ஆக்டரா ஆரம்பிச்சிருக்காங்க இவன் லைஃப. சோ அதை அங்கேயே ரெஜிஸ்டர் பண்றான் இல்லையா. அதான் நான் அப்படியே சொன்னேன், அப்பா அதை கேட்கல. புரியுது புரியுது, நீங்க திரும்பி அதை கிளைம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சோ அத வந்துட்டு உனக்கு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்றான் இல்லையா. இன்னொன்னு சூப்பரான மேட்டர் என்னன்னா, இந்த கேங்ஸ்டர் யூனிவர்ஸ்குள்ள இருக்க ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கான மீட்டரா இதை யூஸ் பண்ணிருக்கோம். எடுக்கிறதே படம் அப்ப அவனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாம் வந்திருப்பானுங்க. யாரு? பாலாசிங்கு. அதான் அவனுல பழைய குமார் உள்ள வைப்பா. அவன் ரமேஷ், ஆக்டர் ரமேஷ், அவனுல எல்லாம் உள்ள இறக்கிருப்பானுங்க. அதான் உனக்கு அவனுக்கு எல்லாம் சோ கால்டு ப்ரொஃபஷனல் ஆக்டிங். ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒருத்தர் இருந்தா யூனிவர்ஸ் ஃபில் ஆயிருக்கும். சம்பத் இருந்திருந்தாருன்னா யூனிவர்ஸ் ஃபில் ஆயிருந்திருக்கும். ஆமா சம்பத்தும் இவனும் வரணும் உள்ள. தீனா சரி தீனா அவரு வரணும் உள்ள. வேம்புலி அம்மன் கோயிலுக்கு ஊழத்துறோம் அந்த மாதிரி யாராவது. ஆனா எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குடா, இந்த படத்துக்கு நான் வந்து பார்ட் 2 எல்லாம் எழுதி வச்சிருந்தேன்டா. ஓ தண்டாக்கு நீங்க பார்ட் 2 எழுதிருக்கீங்க. அந்த பார்ட் 2 பேர் வந்து புழுதி பறக்கும் பாரு. சிரிப்பா இருக்குடா நினைச்சா. நல்ல படங்க ஆக்சுவலி. பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அண்ட் அந்த மியூசிக் இல்ல இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. இந்த ஆரணி காண்டம்ல சம்பத் ஐயாவை பத்தி கேட்பான் தெரியுமா, என்ன நீ டொக்காயிட்டியா அப்படின்னு கேட்பான்ல. அந்த மாதிரிதான் நம்ம சினிமாவை பார்த்து கேட்கலாம். இல்ல சுப்பராஜ் இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். பட் அவர் நம்மளுக்கு ஜிகர்தண்டாங்கிற படத்தை விட்டு வச்சிருக்காருங்கிறதே ஒரு ஐ மீன் கொடுத்திருக்காருங்கிறதே ஒரு பெரிய மேட்டர்ல. பட் ஏன் ஜிகர்தண்டான் பேர் வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ அதுக்கு ஏதாவது இன்டர்வியூல சொல்லிருக்காங்க. அதுக்கு அவன் சொல்ற ரீசன் ஹார்ட் கோல்டு, ஜிகர்னா ஹார்ட் ஏதோ அந்த மாதிரி கோல்ட் ஹார்ட்டட் அப்படிங்கிற லாஜிக் ஏதோ சொன்னான்டா. ஓகே தெரியல, இது அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ மதுரை சம்பவங்கிறங்காட்டி ஜிகர்தண்டான்னு வச்சானோன்னு தோணுச்சு. இருக்கலாம். ஸ்டார்டிங்ல அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேனா இதை மாத்தணுங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு கருத்தை அவரே பின்புலமா பயன்படுத்தியாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சேது ஏன் தெரியுமா அவன் இப்படி கொடுக்கலாம்டா. இப்ப பாபி சிம்மா மட்டும் அந்த படத்துல இதா இல்ல. ஐ மீன் அந்த பாபி சிம்மா அண்ட் கேங் தான் எப்பவுமே. பாபி சிம்மா தனியாவே இருக்க மாட்டான், பாபி சிம்மா அண்ட் கேங் தான். பாபி சிம்மா அண்ட் கேங் ஆக்சுவலா செம ஹிட் காம்போ. இல்ல எனக்கு இன்னொன்னு, இந்த படத்துல சிம்மா வந்துட்டு எந்த அளவுக்கான விஷயத்த பண்ணி இந்த படம் எந்த அளவுக்கு சுப்பராஜோட கனெக்டடான படம், அவன் லைஃப்ல அவனே வந்துட்டு ஒரு நல்ல படம் நினைச்சதுன்னா அது வந்துட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் தான் இருக்கு அனலைஸ் பண்ண. இந்தி வரைக்கும் அந்த சினிமா சுத்திட்டு இருக்கிறான் கூட, எல்லா படத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்துட்டு பிரம்மாண்டமா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த கூட அந்த கேங்ல நடிச்ச பிரேம்ல இருந்த எல்லா ஆக்டர்ஸுமே செம ஃபிட்ரா. ஆமா ஃபிட் ஃபார். அந்த இவன்லாம் செம ஃபைன்ரா, இவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே செம ஃபைன்ரா, சரியான ஃபைண்ட், சூப்பரா நடிச்சிருப்பானுங்க அவனுங்க. அந்த இந்த சீன்ஸ்லாம் வந்து எனக்கு சிரிப்பே தாங்கல. இவனுக்கு போய் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆக்குமார் அப்படின்னு வரும்போது எல்லாம் அப்படியே இதை உருமிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அழுவினி குமார்னு வரும்போது இவன் வந்துட்டு இந்த குண்டா இருக்கவன் வந்துட்டு என்னையா ஃபுல்லா காமெடியா எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படிமா. இவன்ட்டு இப்ப அடுத்த சீன்ல முறைச்சு நான் அப்படியே சுடுவான் பாரு, அப்ப எல்லாரும் அப்படியே மாறுவானுங்க பாரு அப்படிமா. இவன் அழுதுட்டே சுடுவான், அப்ப இவனே சிரிப்பான், இந்த குண்டா இருக்கவனே வாயை பத்தி சிரிப்பான். அப்ப வெளில வரும்போது படம் என்னன்னு தெரியாம வந்ததுக்கு நம்மள நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அவன் அப்படிமா. சூப்பர். அதாவது உலகமே வந்து கவுந்தாலும் இவனுங்க சேது விட மாட்டானுங்கிற மாதிரி கேங் அவனுங்க. அவனுக்கு ஒரு ரூல் பேக். நீங்க வந்தா சிரிச்சிருவாங்க, அப்புறம் பஞ்சாயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. நல்லா இருக்கும் அவங்களோட. ஏங்க அவனோட இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி சென்னையில ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும்ல, ஒரு பெரிய பாறங்களை தூக்கி போட்டு அடிச்சு கொண்டுட்டு இருப்பானு ரப்பர் பேண்ட் மாதிரி. அடிச்சு கொண்டு ஓடுவானுங்க. அதுவே ரொம்ப தரமான ஒரு செயலா இருக்கும். அதை விட எனக்கு தெரிஞ்சு அவனோட இன்ட்ரோவே ரொம்ப ஸ்வாக் அடிச்சிருப்பாங்க. அந்த உண்மையை சொல்லும் பதுங்கும் புலி, அவன் அந்த அந்த இதுவே நல்லா இருக்கும். பதுங்கும் புலியை சொல்றதே வந்துட்டு நல்லா இருக்கும். நல்ல ஒரு படைப்பு. இல்ல நினைச்சு இந்த பாட்காஸ்ட் யாரும் நினைச்சிட்டு போனேன், ஏண்டா நல்ல படைப்பு நல்ல படைப்புனே பாதி பாட்காஸ்ட் ஓட்டிட்டீங்கடா, என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி. வேற என்னத்த பேசுறது, வேற எது பேசினாலுமே வந்துட்டு இப்ப நீ சொன்ன மாதிரி அவனுக்கு புழுத்துறானுங்க அப்படின்னு தான் நினைப்பானுங்க. இல்ல இப்ப அப்படிதான் நினைச்சிருப்பானுங்க. பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனா ஜிகர்தண்டா ஹேட்டர்ஸ் இருக்கானுங்க, நிறைய ஜிகர்தண்டாக்கு அட்ரஸ் இருக்கானுங்கடா. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் என் முன்னாடியே இது ஒரு செம பிலோ ஆவரேஜ் படம், இது எதுக்கு இவ்வளவு ரொம்ப. இல்ல ஆனா ப்ரோ இப்ப இந்த மொத்தமே ஜிகர்தண்டா பத்தி பேசிட்டோம். ஹேட்டர்ஸ்னு எனக்கு 2 படம் ஞாபகம் வருது. ஒரு ஒரு டைரக்டர் எடுத்த 2 படம் ஞாபகம் வருது. அந்த படத்தை வேணா நம்ம ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் கிழிச்சு விட்டுருவோம் ப்ரோ ப்ளீஸ். என்ன படம் அது? இப்போ வந்து ஒரு சானிக் காகிதம், அதற்கு முன்னாடி வந்து ராக்கி. அவரை வந்துட்டு கிழிக்கணும்னு நான் விரும்பல. அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாயிட்டு இருக்கு. அவர் மேல நீங்க கை வச்சீங்கன்னா வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் வந்து லாரி ஏறிப்பாங்க. ஏன்னா நான் கமெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துதான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இதுல பிலிம் கம்பெனில வந்துட்டு பரத்வாஜ் ரங்கனுக்கு அப்புறம் இப்ப புதுசா ஒருத்தனை ரெக்ரூட் பண்ணிருக்கானுங்க. ஆமா, ஒரு தாத்தா வந்துட்டு இருக்காப்ல. டேய் எனக்கு புரியலடா, அவன் சாணிக்கு ஏதோ வேற மாதிரின்னு இருக்கான்டா அவன். நல்ல படம் அதனால அப்படி சொல்றாருன்னு எடுத்துக்க வேண்டியதா, வேற என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும். ஏங்க சாணிக் காகிதம் வந்துட்டு எனக்கு புரியலங்க, அது ஒரு நல்ல படமா இருந்துட்டு போகுது. பட் இந்த ரொம்ப சிம் பண்றது தப்பு. காரணம் என்னன்னா ஒண்ணுமே இல்லை இந்த படத்துல. இது ஒரு ஒரு 2 பேர்த்தோட ரிவென்ஸ் ஆகா காட்டுறானே, ஓகே ஃபைன். அது என்ன மார்வலஸ்னஸ் இருக்குன்னு எனக்கு புரியல. ஓகே சீக்வன்சஸ் நல்லா சினிமாட்டோகிராஃப் பண்ணிருக்கானுங்க, இல்ல நல்ல ஸ்டேஜ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதா, இல்ல அந்த தூரமான வீட்டுக்கு நல்ல நீ அதெல்லாம் விடு. நான் நார்மலா பாக்குறேன் அந்த படத்தை. பார்க்கும்போதே தெரியுது ஒரு மயிறு படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு ஏன் இப்படி ஒரு புழுத்தல் இருக்குன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு உங்களோட உருவ பொம்மையெல்லாம் எரிப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, இன்டெலெக்சுவல் ஆர்மின்னு ஒண்ணு கிரியேட் ஆகிட்டு இருக்கான். ஆமா, ராக்கிய ரொம்ப ஓவரா இது என்கரேஜ் பண்ணிதான் சாணிக்காயம் வந்திருக்கு. இனி சாணிக்காயத்தை என்கரேஜ் பண்ணி எவ்வளவு படம் வரப்போகுதுன்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்காஸ்ட்ல ஒரு கமெண்ட் வரும் பாரு, ஏண்டா நீங்க 2 பேருமே கமலோட வலது கொட்டை, நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி ராக்கியோட ஃபேன்ஸ் எவ்வளவு ஒருத்த கமெண்ட் போடுவான். தெரியல, என்னமோ ஒண்ணுப்பா தெரியலங்க. அது ஒரு பாகம் 1, 2, 3 நீங்க வரிசைப்படுத்தி இந்த படத்தை கிழிச்சாத்தான். இந்த மாதிரி ஜிகர்தண்டா மாதிரி படங்கள் வந்துட்டு இருந்த இதுல ராக்கி மாதிரி சில படங்களும் வந்து கெடுக்குதுங்கிறீங்க இல்லையா? ராக்கில எனக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, தன்ராஜ்னு ஒரு மனிதன் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவனோட வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்னன்னா அந்த புல்டோசருக்கு புல்டோசர் போட்டு ஏத்துறது இல்லையா, எல்லாத்தையும் நசுக்கி அதுக்கப்புறம் அந்த மீன்களுக்கு இரையா போட்டு, அதுக்கப்புறம் வந்து தன்ராஜ் வந்துட்டு நேரா யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாருன்னா அடுத்த கிழவனான நம்ம அது பாக்யராஜ் கிட்ட பாரதி ராஜாட்ட ரிப்போர்ட் பண்ணி அடுத்த டாஸ்க அசைன் பண்ணி பார்ப்பலாம் அவருக்கே. அப்புறம் இந்த ஜாவா புல்லட்ல வந்துட்டு பின்னாடி நின்னுட்டே போறது எதுக்குன்னு கேட்டா, ராட் எடுத்து கையில வச்சுட்டு ஹைவேல நிப்பான் எவ்வளவு ஒருத்தன், ஒரே அடி அடிச்சு கண்ணுல 4 துருபிடிச்சு ஆணி ஏத்தி விட்டு. நல்ல மனுஷங்க தன்ராஜ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்துட்டு ஒரு வில்லனுக்காக ஒருத்தன் பயப்படுவான் அப்படின்னா அவன் வந்துட்டு தன்ராஜுக்கு பயப்படலாம். இல்ல நான் ஆக்சுவலா நீ வந்து தன்ராஜ வில்லனா பாக்குற, நான் வந்து தன்ராஜன் மணிமாறன் தான் நினைக்கிறேன். பாரதி ராஜா கேரக்டர் தன்ராஜன் மணிமாறன்னா வந்து ஒரு எபிக் படி ஸ்டோரின்னு நான் ஃபீல் பண்றேன். இவனுங்களை தனியா விட்டனா இவனுக்கு ரொம்ப ஜாலியா இருப்பானுங்கடா. ஒண்ணும் இல்ல, ராட் எடுத்து எவனையா போட்டு பொழப்பானுங்க, இல்ல எவனையா புடிச்சிட்டு பிளேடு தேடிட்டு இருப்பானுங்க நீட்டா. வழி வராம கொள்ற. ஏன்னா தன்ராஜ் வந்து என்டர்டெய்னிங் கேரக்டர். உனக்கு என்ன நேரம் பார்த்தாலும் ஏதாவது விளையாட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன சொன்னாலும் செய்யறான் பாரதி ராஜா, என்ன சொன்னாலும் செய்யறான். தன்ராஜ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் ஹாலிவுட் போறக்கே வாய்ப்பு இருக்கு. தன்ராஜ் இஸ் an inspiration of Reservoir Dogs, that காது வெட்டும் கேரக்டர். ஸ்கூல்ல வந்துட்டு கார்னர்ல உட்காந்து மாப்பிள்ள உனக்கு வந்துட்டு ரப்பர் தயாரிச்சு தரேன்னு சொல்லி பென்சில் ஷார்ப்னரோட சீவல்
கொஞ்சோண்டு இந்த ரப்பரோட டேப் எல்லாத்தையும் போட்டு இடி இடி இடிச்சு அதை ரப்பரா மாத்த முடியும் நம்மளை ஏமாத்த. இல்ல இல்ல, நீ தப்பா பேசிட்டு இருக்க. நீ வந்து சிட்டி பாய் மாதிரி யோசிக்கிற. நான் தன்ராஜை எந்த ஒருவனா பாக்குறேன்னா, நம்ம உட்காந்துருப்போம் பிடி பீரியட்ல, இல்ல வந்து ஏதோ ஒரு சில டைம் வந்து ஸ்கூல்ல வெள்ளை அடிப்பானுங்க, இப்ப மரத்துக்கு கீழே உட்கார சொல்லுவானுங்க. உன் ஃப்ரெண்ட் உன் பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான், ஏதோ உரையற சவுண்ட் மட்டும் கேட்கும், ஆனா எங்க என்ன தேய்க்கிறான் எங்க தேய்க்கிறானே தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் தொடல சுல்லுன்னு வைப்பான் ஒருத்தன், சரியா? அவன் தான் அந்த மனிதர் தான் தன்ராஜ். ஆனா அன்னைக்கு நீ நினைப்ப தன்ராஜ் மட்டும் தான் கெட்டவன்னு. தன்ராஜ் சுத்தி அத்தனை பேர் சிரிச்சுட்டு இருப்பானுங்க. அத்தனை பேருக்கு என்டர்டைன்மெண்ட் காமிக்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டவன் தான் தன்ராஜ். தன்ராஜ் குடும்பம் இல்ல, குட்டி இல்ல. அதான் சொல்றேன், அவர் he is living for the entertainmentங்க. அந்த ஒரு சின்ன ஃபேக்டரி தான். சரியான விலவடான ஒரு ரவுடி கிடைச்சான் ஒருத்தனுக்கு. அவனை விட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இல்ல. நீ ஈஸியா இல்ல, இப்ப நீ ஈஸியா எழுதிட்டு போனான், இந்த மாதிரி கத்திய வச்சு குத்துறானுங்க, கன்னை வச்சு ஷூட் பண்றானுங்க. ஏன் அவன் இதுல வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியை தேடுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அந்த லைஃபோட மண்டேனஸ் பிடிக்கலடா, அதுல இருந்து வெளில வர துடிக்கிறான். தன்ராஜ் தான் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சர்பியன் பிலிம் ஃபேன் கிளப்ல மெம்பரா இருப்பான். கண்டிப்பா இருப்பாப்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் பிடிச்சு அருண் மாத்தேஸ்வரனே ஃபேன் கிளப் மெம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். தன்ரா எனக்கு தெரிஞ்சு ஃபைண்ட் ஆஃப் தி இயர்னு 2021 கொடுத்துருந்தா எனக்கு தெரிஞ்சு தன்ராஜ் கொடுத்துருக்கோம். இல்ல, நம்ம இவனுங்கெல்லாம் சேர்த்து ஆர்மியா கிரியேட், நம்ம யூனிவர்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஒன்னு கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோ, மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி. அதுல தன்ராஜ் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா தன்ராஜ் இது பிரீமியம் மெம்பர் மாதிரி அவரும். தன்ராஜ் வேற இவன இருக்கலாமாப்ல. இன்னொருத்தர் இருக்கான் சைக்கோ படத்துல சைக்கோ வருவான்லாம இருக்கான். அவன் யாருன்னு அவன்லாம் யாருன்னா டக்குன்னு அம்மனமா நின்றுவான், டக்குன்னு மேல ஏன்டா இப்படி நின்று அப்படின்னு பார்த்தா பின்னாடி மிஸ்கின் நின்றுப்பான். ரெண்டு காம்போ மாதிரி. அதாவது அவன் இருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய மார்வல் யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம போனாதான் அந்த மார்வல் யூனிவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். டக்குன்னு பார்த்தா அவன் அம்மனமா நின்னதுக்கு ஒருத்தன் பின்னாடி லெக்சர் ஒருத்தன் கொடுப்பான். அது யாருன்னு பார்த்தா தலைவன் மிஸ்கின். அவன் குழந்தையாவே மாறிட்டான், அதனாலதான் அம்மனமா இருக்கான். டேய், அவன் அம்மனமா நிக்கிறது கூட நான் பொறுத்து பண்ணா, நீ பேசுற பாத்தியாடா என்னமோ. இல்ல, அதே தன்ராஜ் யூனிவர்ஸ்ல இன்னொரு கேரக்டர் ஆட் பண்ணி இவன் பிதா மகன் விக்ரம். தன்ராஜ் ஆக்சுவலா வந்து பிதா விக்ரமோட தகப்பனா இருப்பான்னு நினைக்கிறேன். பிதா விக்ரம் வேற 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 இருக்கானுங்க, நிறைய வந்துகிட்டே இருக்கானுங்க. மொட்டராஜேந்திரன், நான் கடவுள் மொட்டராஜேந்திரன். அதுக்கப்புறம் நம்ம ஆளு முட்டை கருமுட்டை அப்படிமால. ஆமா, ஐயோ அவன் டேஞ்சர்ராவே. யாராவன்? டேய், அவன் பில்லா பாண்டிய பேர் மறந்து வச்சுரா, பினான்சியர். ஐயோ, ஒரு ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷோட இந்த ரோல், பில்லா பாண்டிய கொஞ்சம் சிவியரான ரோல் தான், அதை விட்டுருவோம். ஆனா அதை விட பெஸ்ட் வில்லனா ஆடுவாங்க அப்படி இதுக்கு தாரைத்தப்பட்ட வில்லன் அவரு. ஆனா பாலா படங்களுக்கே சவால் விடுற அளவுக்கு ஒரு வில்லனா தன்ராஜ் தான். தன்ராஜ் அப்படிமா டக்குன்னு பார்த்தா கீர் போட்டு இவனு. ஆக்சுவலா தன்ராஜ் வந்து இவங்களை விட பியாண்டான்னு நான் ஏன் கன்சிடர் பண்றேன், அவன் மார்டல் காம்பேட் கேம்ல ஒரு கேரக்டராவே லான்ச் பண்ணுவான். இவனுக்கு எல்லாத்தையுமே இது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்றத விட டெக்கன் கேம் கிரியேட் பண்ணாத சூப்பரா இருக்கு இவனுக்கு. இவனுக்கு எல்லாத்துக்கும் இவனோட பவர் ஷாட் வந்து இல்ல, இவனோட பவர் ஷாட் வந்து இது யாரு தன்ராஜோட பவர் ஷாட் வந்து டக்குன்னு பவர் கிரியேட் பண்ணி இது கிரியேட் பண்ணிடுவான். வண்டி ரோட் ரோலர் கிரியேட் பண்ணி ஏத்திட்டு போயிட்டே இருப்பான். ஏத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாவால நின்னுட்டே வந்து அடிப்பான், குப்பு நடிச்சு கண்ணை பிடிக்கிட்டு போயிடுவான். இந்த மூணு கண்ட மாதிரி தன்ராஜ். வெயிட்டான கேரக்டருங்க அவன். ஆனா எனக்கு ஏன் அருண் மாத்தேஸ்வரன் வீக்கர் பீப்புள் நம்ம நினைக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கர் அந்த மாதிரி ஒரு தியரியில போறாரு நினைக்கிறேன். எல்லா வில்லனும் கிளம்போல்ட்டா தான் இருப்பாங்க, பாத்திருக்கியா? இதுல ஒருத்தன் பாத்தியா நல்லா நடிச்சிருந்தான்டா. புரியல, நல்லா நடிச்சிருந்தான்டா. நல்லா நடிச்சிருந்தான். எனக்கு என்னன்னா, ஐயோ நாளைக்கு சாக போறான் அந்த ஆள், அந்த ஆள் கீர்த்தி இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்கும். அவரே சொல்லுவார்ல, என்னால முடியாது பட் இருந்தாலும் வெஞ்சன்ஸ் வேணுங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் நம்மள வந்து வெஞ்சன்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு வருவாப்ல. நான் என்ன பொட்டை நினைச்சியா போடா புண்டை அப்படிங்கிற மாதிரி அவரு கெத்தான ஆளு. அவருதான் இதுல வந்திருப்பார்ல அசுரன்ல. அசுரன்ல என்ன வருவாப்ல மனுஷன்? அசுரன்ல அவரு தான்டா ஃபர்ஸ்ட் வந்து பேசிட்டு இருப்பாரு. இவனோட அப்பாடா ஒருத்தன் அந்த காட்டுக்குள்ள தனுஷ் அடிக்க வருவானுங்கள ஒரு கேங்க. ஆமா, அவனோட அப்பா இவருதான் வந்து என் பையன் இன்னும் காட்டுக்குள்ளதான் சுத்தின்னு இருக்கான், அவனை வச்சு தேட விடுறேன் அப்படின்ட்டு இருப்பான்டா இவன்.
ஓ ஆமா ஆமா, அந்த நாயோட சுத்திட்டு இருப்பானே ஒரு 2 3 பேர், அந்த அவங்களோட கேங். அப்பாவா? அப்ப அங்கிருந்தே தொன்று தொட்டு இந்த கேஸ்டிஸ்டிக்கான ஐடியாலஜிக்குள்ள வந்துட்டு இருக்காரு இல்லையா? ஐடியாலஜிக்குள்ள வராப்ல பாவம். ஆனா தன்ராஜ் தம்பி ஒருத்தர் வருவாரு, பாத்திருக்கியா அதுல? இது 6 குண்டு தான் சுடும், என்கிட்ட 30 குண்டு சுடுற துப்பாக்கி நான் இருக்குங்க. தன்ராஜ் நினைச்சேன்டா. டேய் அது தன்ராஜ் தம்பிடா. அவர் யாருன்னு தன்ராஜ் தெரியுமா மாதிரி. உனக்கு? யோ, அந்த ஆள் கம்மட்டி படத்துல நடுவில் நின்னுட்டு ஒளையாடி மோனே வாடா தன்ராஜ் அது. டேய் அது தன்ராஜ் இல்லடா, தன்ராஜ் தம்பி இவரு நம்மால். ஆஹா. தெரியல இவர் பேர் என்னன்னு தெரியல. இந்த ஜபமாலை எல்லாம் போட்டு இருந்தாருல, கன் சப்ளையர். நம்ம ஆனா கெத்து வந்து எனக்கு சாணிக்காயுதம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா எல்லா அவார்டையும் வாங்கிட்டு போறது வந்து செல்வராகவன் ப்ரோ தான். செல்வாதான் அண்ணன் நான் என்ன இதா நானே சும்மா எதுக்கோ வாங்கி வச்சிருக்கேன், எனக்கு 6 புல்லட் போதும், போடுறேன் அதான் சிலிண்டர் போடுறேன் அப்படின்ட்டு இருப்பாப்ல. ஆனா நான் கெஸ் பண்ணேன்டா சிலிண்டர்னு இவன் காமிக்கும் போதே கண்டிப்பா வெடிச்சிரும்னு. அதான் சிலிண்டர் முன்னாடியே தெரியும், ஏன்னா முன்னாடியே ஷார்ட் வைப்பான்டா, பின்னாடி சிலிண்டரா அடிக்க வச்சிருப்பானுங்க. இவனுங்க வந்து இல்லடா டே எனக்கு என்ன புரியலன்னா இவனுக்கு ஆடுவார் போல. இல்ல மாதேஷ் ப்ரோட்ட எனக்கு என்ன புரியலன்னா இவன் ஏன் எதுக்கு இவனுக்கு இவ்வளவு சிலிண்டர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் முதல்ல கொலை பண்றதுக்கு தெரியல. வெயிட் வேணுமா லோடு வச்சு இல்ல வண்டிக்கு மரியாதை. காலையில சிலிண்டர் போட்டு நைட்டு கொலை பண்றானுங்களா? அப்படி கிடையாது, நீ பாத்தியா? இல்லடா ஏன்னா இவனே முதல்ல அது கேஸ் வண்டியும் கிடையாது, அது கரெக்டா? அதெல்லாம் இருக்குடா உனக்கு ஸ்வாகான வண்டி, அதான் சொல்றேன். இவர் உனக்கு வெடிக்கணும்னா நீ என்ன வேணா பண்ணுவ இல்லையாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. கேஸ் வண்டி கிடையாது. இல்ல நீ டாடா ஏசி மர்டரர்ஸ் போட முடியுமா? மெட்டடோர் மர்டரர்ஸ் போட்டாதான் ஸ்வாகா இருக்கும். அந்த சீன் எனக்கு ஒர்க் ஆச்சு, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அது நல்ல சீனு. ஏது அந்த ஜாம்பி சேதற மாதிரி அந்த சந்துக்குள்ள போட்டு செதுக்குவாளடா எல்லாத்தையும். அதான் ஜாம்பிஸ் அடிச்சு தூக்குற அப்ப நல்லா இருக்கும்டா அது பாக்குறதுக்கு. எல்லா சீனும் நல்லாதான் இருக்கும், பட் எதுக்கு இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது ஓகே, அது விட்டுருங்க, அதெல்லாம் அதுல லாஜிக் இருக்கும், அட்லீஸ்ட் அடிச்சு செதுக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாரு, இதுல வந்துட்டு ஏண்டா அவனே வந்து ஊரா சுத்திட்டு இருக்கான் கொலை வந்துட்டு, என்ன சிலிண்டரை வித்து காசு எடுத்துட்டு இருக்காங்களா ஒவ்வொரு ஊர்லயும்? இல்லடா அது எதுக்குன்னா இதுக்கு சேரட்டா நினைச்சு நிறைய பேர் பின்னாடி ஏறிட்டாங்கன்னா, லோடு விட்டு போயிட்டு இருக்கிற சேரட்டா நினைச்சு போயிட்டு இருக்கீங்க. இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லையா? மீன் வயல் உடம்பு மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா சுத்திட்டு இருப்பானுங்க. அதுல பாத்துருக்கு இல்ல, என்கிட்ட வேணா ஆசிட் இருக்கு, டே இல்ல ஆசிட் என்கிட்ட வேணா பால் பாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நான் வேணா தரேன் அப்படிமா. எத்தனை லிட்டர்னே தெரியாது, எடுத்து ஊத்து நம்ம கோடையும் சொன்ன மாதிரிதான். நான் என்ன நினைச்சேன்னா நம்ம கெமிக்கல் லேப்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் எடுப்பானுங்க, ஆனா டைல்யூட் தான் பண்ணி வச்சிருப்பானுங்க, அதே மாதிரி ஆசிட் போலன்னு நினைச்சிட்டேன். அது H2SO4 எடுத்து ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கான் பையன். அந்த அம்மா மாஸ்க் கூட போடாது, ஈசோபேகஸ் வரைக்கும் வந்துடும். ஆனா இவனெல்லாம் கூட ஒத்துப்பண்டா. அதுல நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான் தெரியுமாடா? யாரு? இவன்டா குக்கு ஒருத்தர் இருப்பானேடா பையன். யாரா? அட குக்கு, நம்ம கண்ணு தெரியாத பையன் ஒருத்தர் இருப்பானேடா பாவத்தை. அவன் ஏதோ ஒருத்தர் இருப்பாரு சின்னதா ஒருத்தர், நிறைய படத்துல ஒரு பாத்திருக்கேன். அதுல எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சுடா, ஒரு சில ஷார்ட் பிடிச்சிருந்துச்சு. இவன் இங்கே இரு அப்பா வந்துருவேன், இங்கே இரு அப்பா வந்துருவேன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான் தெரியுமா? யாரு அவன்? இவன் ஒளிய வச்சிருவான்டா. ஆமா, காட்டுக்குள்ள ஒளிய வச்சுட்டு ஓடி வருவான், அப்பா இங்கே இரு அப்பா வந்துருவேன்னு சொல்லுவான் சரியா? அப்படியே அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான் சரியா? அது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு, மாதிரி ஃபன்னியா இருக்கும். அவன் நாளே பண்ணியாதான் இருப்பான், ஆனா அவன் ஃபன்னியா இருக்க மாதிரி தான் வேலை பார்த்திருப்பான். வந்து கீர்த்தி சுரேஷ போட்டு இருப்பான்டா. ஆனா எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு ட்விஸ்ட் வச்சான்னு எனக்கு புரியல. நம்ம வந்துட்டு அந்த பையனை அந்த கீர்த்தி சுரேஷ போட்டதா எனக்கு ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான்டா இந்த படத்துல. இப்ப சஜஸ்டிவா காமிக்கிறான், ஓகே, எல்லா விஷயத்தையும் சஜஸ்டிவா காமிக்கிறான், பட் சஜஸ்டிவா காமிக்கிறதுக்குன்னு ஒரு லென்த் இருக்கு. அந்த ரேப் சீனா அவ்வளவு சஜஸ்டிவா எதுக்கு அவ்வளவு நேரம் காமிச்சான் அப்படின்னு தெரியல எனக்கு. உனக்கு லைட்டா உனக்கு பொதுவா எல்லா படத்துலயும் எப்படி காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி ரேப்புங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சோ உனக்கு ஒரு நிமிஷம் பார்த்தாலே உனக்கு அது ஃபீல் ஆயிரும், இதுதான் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம படத்துல வர வயலன்ஸ் எல்லாமே பாத்திருக்கியா? குத்துற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், சைட்ல வச்சு ரத்தம் தெரிக்குது, இந்த பக்கம் அது தெரிக்குது அப்படின்னு
இத படம் ஃபுல்லா பண்ணா இதேதான் இவன் ஏதோ பெரிய புரட்சி வந்துட்ட மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கானுங்க. டேய் அவனே கேமரா திருப்பி வச்சு இதுலதான் இந்த 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 படம் இருக்குல்ல, நம்ம ஒரு ஜாப்பனீஸ் காமெடி படத்துல வாயில ரத்தத்தில திருப்பி ஃபூஃப்னு ஊதுவானே தெரியுமா, அந்த மாதிரி ஆமா. அவன ஒருத்தன் ஊதிட்டு இருக்கான். அதுல என்ன அதாங்க அப்படி ஆர்காசம் தெரியல உனக்கு? அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ கேட்ட கேள்வி, இந்த ரேப் எதுக்கு அவ்வளவு நேரம் காட்டுறாங்க அப்படின்னா அப்பதான் அவன் அந்த பெண்ணோட வலி புரியுது. அப்ப அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கும்பொழுது உனக்கு அந்த வலியோட நீ படத்தை பார்ப்ப. அப்போ உனக்கு அந்த ஜுஞ்சுக்குள்ள ஆசிட் எடுத்து ஊத்தும் போது உனக்கு வலிக்குண்டா, அதுக்குதான் அந்த வெறி. ஆனா பட் உனக்கு அதான் தேவையில்லாத எக்ஸாஜுரேஷன் ஆஃப் வைலன்ஸ் தான். வைலன்ஸ் செலிப்ரேட் பண்ற வேண்டிய ஒரு படங்க, அவ்வளவுதான். வயலன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு வயலன்ஸ காமிச்சாதானே எல்லாத்தையுமே சஜஸ்டிவா தான் காமிக்கிறான். அதான் காமிச்சா அமேசான் வாங்க மாட்டேறானே, பொம்மானதுக்கு மியூட் போட்டுறான். ஆனா படம்னு கொடுத்துருக்கான். அது ஃபர்ஸ்ட் ஷோ தான் அந்த படத்தோட நம்ம பாக்குறோம், அது தியேட்டர்லயும் வரல. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் ஆகுங்கிற 5 பைசா அறிவு இல்லாம எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு இருக்கான். அமேசான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டான், சன் டிவி மாதிரி ஆயிட்டான். இப்ப இப்படித்தான் ஒரு படத்தை எடுத்தாங்க. கொண்டாடும் நெட்ஃபிளிக்ஸ் இது இந்த எந்தெந்த படம்லாம் டிஸ்னி ஹாட்ஸ் போது எல்லாம் குப்பையாக்கானு, ஆரணி காண்டத்தை வாங்கி குப்பை பண்ணி விட்டானுங்க. எங்க டிஸ்னி எல்லாம் ஆல்ரெடி வந்து அவன் குடும்பம் இதுதாங்க. அவன் அப்புறம் என்ன மாதிரி இருக்குங்க, அவன் தேவையில்லாம ஆரணி காண்டத்தை வாங்குறான். நிறைய கம்பெனி வாங்கிட்டாங்கடா அவன். ஆமாண்டா, அதுல நீ படம் பார்த்தனா வேஸ்ட். இப்போ இது ராக்கிய இது என்ன படாது சாணிக்கா, இதுமே பாதி மொமெண்ட்ஸ கட் பண்ணிட்டானுங்களா இல்ல வெறும் இந்த கெட்ட வார்த்தை விட்டு மியூட் பண்ணி வச்சுக்கானுங்களா தெரியல. இது யாரோ சொன்ன மாதிரிதான், நீ ரியல் லைஃப்ல கெட்ட வார்த்தை பேசுற, இப்ப ஃபக்குன்னு ஏன் ஹாலிவுட்ல யூஸ் பண்ணாங்க, நார்மல் டைம்லயே அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அது ஒன்றும் எக்ஸாஜரேஷன் ஆஃப் ஃபக்குங்கிற வார்த்தை கிடையாது. இல்லடா இந்த மாதிரிலாம் எதையும் இல்ல, இந்த மாதிரிலாம் எதையும் கிரியேட் பண்ணி விடாதடா, தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா அடுத்து என்ன பண்ணா மாதேஸ்வரன் கட்டு வந்தாதான் ப்ரோ நல்லா இருக்கும், அதை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்ட்டு வருவானுங்கடா. இல்ல நான் எதுக்காக சொன்னா, இதை வெற்றிமாறன் மாதிரி நல்ல டைரக்டர்ஸையும் அக்யூஸ் பண்றானுங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது தப்புன்னு. சூத்து மாதிரி பேசாதீங்கடா, எல்லாரும் தானே கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்க டெய்லி. இல்லன்னா உனக்கு அந்த வைபே வராதுங்க படம் பார்க்கும் பொழுது. அதுக்குள்ள இந்த நான் என்ன சொல்றேன், பிடிக்கலையா அதை ஒமிட் பண்ணி. இப்ப ஹாலிவுட்ல விட்டு விட்டு இப்ப இந்த இது பார்த்துருக்கீங்க, நார்மல் படத்தையும் அவ்வளவு கெட்ட வார்த்தை வருது. மார்வெல்லும் டிசில மட்டும்தான் வராது, ஏன்னா குழந்தைகள் பாக்குற படம். டிசில அப்பயும் வரும். ஒருத்தன் சொல்றான்னா அந்த கேரக்டர் அந்த டயத்துல அந்த மாதிரி சொன்னாதான் அவனோட எமோஷன் என்னன்னு புரியும். கெட்ட வார்த்தை வச்சுதான் எமோஷன் காட்டணுமான்னு கேட்டா மயிறு. நார்மல் லைஃப்ல அப்படித்தானே ஹியூமன் நடந்துக்கிறான். க்ளோஸ் டு ரியாலிட்டியா சினிமா போகணும்னா அப்படித்தான் இருக்கும். வந்து இப்படி கெடுத்துட்டு இருக்கிறது லூசுத்தனமா வந்துட்டு கொடி பிடிச்சிட்டு கிறுக்கு பசங்க. அதுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரி பேசுறது தூக்கிட்டு போலாம். நானே இப்ப பயில் பண்றேங்க அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். அவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டான், இவன் என்ன பண்ணிட்டான், அது ஒரு பெரிய சர்ச்சையா பார்த்து 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. எது ஆனா இந்த காத்துவாக்குல 2 காதல்ல வர டைலாக் இருக்குல்ல, அத வந்துட்டு இவன் கிழிக்க, பயில்வான புடிச்சுற இவரு நம்மால் கிழிக்க ராஜன் ஐயா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை. இவனுக்கு ஒரு தனி மார்வல் யூனிவர்ஸா, இவனுக்கு வேணா மார்வல் யூனிவர்ஸா பண்ணலாம். ஆமா, அவர் பயில்வானுக்கு ஒரு பவர், யூனிவர்ஸ் ஆஃப் கான்ஸ்பிரசிஸ். நம்மால் இவர் ராஜனுக்கு ஒரு பவர்னு. ராஜன் வகையாரா கீழே இவனுங்க எல்லாம் வருவானுங்க இல்லையா? ஆமா, அதுலதான் வந்துட்டு பிஹைண்ட் வருவானு. அந்த ஆளை புடிச்சு இப்ப பீஸ்ட் போட்டு செய்யறாப்ப ராஜன் ப்ரோ. அதுல இவரு இல்லடா இவனுங்க பார்த்தானுங்கடா, இல்ல பார்த்தானுங்கடா பைல்வான் ப்ரோ எவ்வளவு மில்க் பண்ண முடியுமோ மில்க் பண்ணானுங்க. இந்த கலாட்டா பிகைன் உட்ஸ் சினி உலகம் அதெல்லாம். பைல்வான் இவன் வந்து ஏற்கனவே சொன்னதே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான் இவன். இதுல வந்துட்டு ஒருத்தன் இவனும் வடிவேலு இவனும் ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கும்போது, என்னடா ஓடி உன் பரிசு தூக்குறோட அவர் பரிசு தூக்குனா வெயிட்டா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி அவரு பரிசு தூக்குவானுங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாரும் ராஜன் ப்ரோ பக்கம் திரும்பிட்டானுங்க. ராஜன் தான் வந்துட்டு இவரோட கண்டென்ட் அதிகங்கிறத விட அவரு திட்டிடுவாரு, ஓப்பனா திட்டுவாரு மனுஷன். அந்த நீ நல்லா அந்த வீடியோ பார்த்தா ஒரு மனுஷனோட டெஸ்டிமோனியல் இது ஒரு டெஸ்ட் பண்றது எப்படி நீ தெளிவா பாக்கலாம். அந்த ஆளோட பொறுமையை சோதிப்பானுவாரு. இந்த இவனுங்க எல்லாம் பிளானிங்கோட தான் போறானுங்க. இவனுங்க அந்த ஆர்ஜேஸ் விஜேஸ் அப்படியே ஆரம்பிப்பாரு முதல்ல. அந்த அந்த பயில்வான் ரங்கநாதனுக்கு நான் ஒண்ணுதான் சொல்றேன், அவனுக்கு அந்த அம்மாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரிக்கே வருவாரு. அந்த வேலை அப்படியே ஏத்தி விட்டு கடைசியில இரு தம்பி நான் வேலை அவனை கத்தி எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டு வந்து அப்புறம் இன்டர்வியூ கொடுக்குறேன். இந்த சினிமாவை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஆளுங்க பேசுறாங்க.
சார் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க சார் அப்படின்னு. படம் பண்ண முடியுதா சார்? ப்ரொடியூசர் வாழ்க்கையே சார் அது வேற டாபிக். இது பயில்வான பத்தியா, சரி இதுக்கு வேற அப்படின்னு சொல்லி இதை கிளிப்பாரு. அதுக்கப்புறம் இல்ல அவருக்கு நயன்தாரா மேல என்ன பஞ்சாயத்து தெரியல அவருக்கு. ஏன் அந்த அம்மாவையும் முடிச்சு கிளிக்கிறாரா? காட்டுக்குள்ளே இருக்கிறார் அவர். சம்பளம் அப்படிங்கிறாரா? சம்பளத்தை வாங்கி ப்ரொடியூசர் வாழ்க்கையை முடிச்சவன் குடும்பத்தை நடுத்தரு. இப்ப ஃபுல்லா விஜய் ப்ரோ அட்டாக் பண்றாரு. எதனாலயா? பீஸ்ட் ஃபிளாப்டா. பீஸ்ட் ஃபிளாப் பிளஸ் ரொம்ப அதிகமா சம்பளம் வாங்குறாராம். உனக்கு கொஞ்சம் இருந்தா கம்மிட்டு இருப்ப அந்த மாதிரி இருக்கு. இல்ல வந்துட்டு சினிமா வாழ வைக்கணும் என்ன அவ்வளவுதான். ஆனா பயில்வானுக்கு என்னன்னு எனக்கு இன்னைக்கு புரியலங்க. பார்த்துட்டு அவ்வளவு இருக்கு. ஆனா சாலிடா பயில்வான் வீடியோஸ்க்கு 500K வியூஸ் வருதா? எவன் பாக்குறான்னு எனக்கு தெரியலடா இத. ஆனா இந்த வேர்ட் மேனிபுலேஷன்ல கிங் 2 பேருடா. வந்துட்டு அவசரத்துக்கு மேல ஃபுல் பிபி ஏத்திட்டாங்க நம்மால. டக்குன்னு என்ன கேட்டாரு, என்ன விளக்கு புடிச்சிட்டு இருந்தியான்னு கேட்டாரு. நான் என்ன தப்பா கேட்டேன்? விளக்கை பிடிச்சு கொண்டிருந்தையா என்று கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு இருக்காரு. விளக்குன்னா என்ன ஏப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா? விளக்குனா என்ன? கரண்ட் போகும்போது நம்ம எடுத்து பிடிக்கிறது. நீங்க இந்த விஷயம் எல்லாம் எப்படி பார்த்த? யூடியூப் அன்இன்டரப்டடா சார்ஜ் தீராம அப்ப நீ வந்துட்டு விளக்கு பிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். இருட்டுல இப்படி நின்னு பார்த்தேன். அந்த மாதிரி பண்ணி பண்ணி பாக்குறாப்புல பாவம். நல்ல மனுஷன் இருப்பான். இவரை என்ன ட்ரால் பண்ண பயில்வான பிடிச்சி என்ன ட்ரால் பண்ணானே பாத்தியா? கண்ணாடி கல்வி காட்டிட்டு இருக்கான் மனுஷன். என் கண்ணுல பயம் தெரியுதான்னு பாருங்க. தெரியாது. நமக்கே பயமா இருக்கு இவங்க எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இவங்க 2 பேர்த்தையும் எதிர்த்து பேசுற ஒரே ஒரு பெண்மணி வந்து கஸ்தூரி மட்டும் தான், தெரியுமா? வேற டாபிக் இல்ல இல்லையா அந்த அம்மாக்கு? வேற இது இல்ல பாவம். இவனுங்களெல்லாம் எதிர்த்து பேசினாதான்டா பிரச்சனையே. இவனுக்கு அட்டென்ஷன் கிடைச்சிருச்சுன்னு சுத்திட்டு இருப்பானுடா ஜாலியா. இந்த செகண்ட் கேம்ல எல்லாம் பார்த்தோன்னா இவனுக்கு இவன் பகையாளி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். கியாச்சிக்கு பகையாளி ஜின்னு அப்படின்னு. அந்த மாதிரி ஃபிக்ஷன் கேரக்டருக்கு பகையாளி இருக்க மாதிரி இவனுக்கு வந்து இவனுக்குள்ளே பிரிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா இது எனக்கு ரொம்ப நாள் இல்ல. நீ WWE சொல்லும்போது 8 சூரியன் மாதிரி பயில்வானுக்கு 8 ஆப்போனன்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவங்க கஸ்தூரிக்கு ஆப்போனன்ட் பயில்வானு. அடுத்தது பயில்வான். அதுக்கடுத்து இப்ப ராஜன் உள்ள இன்வால்வ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமேல் வந்துட்டு நம்ம எஸ்டிஆருக்கு ஆப்போசிட் வந்துட்டு நம்ம இவரு ட்ரிபிள் ஏ ப்ரொடியூசரு. அந்த ஆள் பேர் மறந்து வச்சுடா. மைக்கேல் ராய்ப்பன். அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர், எல்லா WWE பிளேயருக்கும் ஒரு இவன் சைடு இருப்பான் தெரியுமா? ஒருத்தன். இதுல வந்துட்டு நம்ம ஆளு வெந்து தனிந்தது காடு சிம்புக்கு ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அடுத்து விஜய் அண்ணா கொண்டு நம்ம சஜீவ் ப்ரோ இருக்காப்ல. என் நண்பன் விஜய். சஞ்சீவ் இருக்காப்ல. அதுக்கு அடுத்தது இவனுக்கு இல்ல பாருங்க எவ்வளவு சினிமாட்டிக் யூனிவர்சஸ் இன்னைக்கு நைட்டுக்குள்ள மட்டும் கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க. அதுதான் இவனு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெஃப்னி மிக்மேகன் மாதிரி இவனுக்கும் எல்லாருக்கும் ஒரு சைடு கிக் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இவரு அஜித்குமாருக்கு வந்துட்டு அப்பப்ப ராஜன் சைடு கிக் வருவாப்ல. அந்த பையன் பட்ட பாடு மனோபாலம் எங்க மாத்தி பேசிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே கேங்க்ல ஒரு நாள் அவர் தானே அப்பா அப்பா என்ன டைட்டில் பிடிச்சிருக்கான்ப்பா அப்படின்னு போல அந்த பக்கம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது என்னங்கிற மாதிரி இருக்கு. இன்னொட தெரியுமில்ல அந்த டைட்டில் அருண் மாதேஸ்வரனோட பீஸ்ட் டைட்டில். அப்படியா? அப்படின்னு நினைக்கிறேன். எதுலயோ ஒண்ணு கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம். அருண் மாதேஸ்வரன் பீஸ்ட் கேட்கும் போதே எனக்கு ஏதோ கேட்ட மாதிரி ஞாபகம் தெரியலங்க. ஃபேக் தமிழ்னால எதையும் நம்ப முடியறது இல்ல. சரி டே இறுதி கருத்தை தான் சொல்லி முடிச்சிரு நம்ம அப்படியே. சரி ப்ரோ இப்ப இறுதி கருத்தை தான் சொல்லுங்க, முடிச்சிருவோம் பாட்காஸ்ட். ஜிகர்தண்டா இஸ் a குட் வாட்ச். அது வந்து ஒரு 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 கல்ட் கிளாசிக் படம்ங்கிறத ரெஃபர் பண்றதுக்கு வந்து அந்த இரால இருந்தவங்கள்ட்ட கேட்டா தெரியும். இன்னொன்று அது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் மூவிடா. அதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே நடக்காது. இட்ஸ் an accident. So ஜிகர்தண்டா is something that has to be celebrated. கரெக்ட். என்னோட எண்ட்ல இருந்தும் அதுதான். ஸோ நாங்க பேசுறத விட நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா இன்னும் யூ வில் ஃபீல் எலிவேட்டட். யாரா நீங்க பெரிய அந்த படத்தோட க்ரூல இருந்து வந்துட்டு வாட்ச் டான் தியேட்டர். இல்ல இப்ப உங்களுக்காக எங்களிடமிருந்து ஜிகர்தண்டா அப்படின்னு முடிக்கிற இல்லையா? இல்ல இப்ப இது வரும் கடைசியில வந்துட்டு இது சொல்லணும்.
இப்ப அப்படி சொல்லி முடிச்சா தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி. ஒரு படம் வந்துட்டு நல்ல படங்கிறத வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு அதை பத்தி பேசினாதான்பாங்கல்ல. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அடைந்து விட்டது. ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே ப்ரோ, பாப்போம். சரிங்க.